நிஜமா நெறைய தரம் குடிப்பேன் நானு. அது அதான் அந்த முறையே அதுதான் சொல்லியிருக்கிறாங்க. ம். ஆமாமா. அதனால அதாவது அது இந்த அ, அருந்தியது அற்றது அந்த வள்ளுவர் தெளிவா சொல்லியிருக்கார். 2000 ஆண்டுக்கு முன்பாக இப்ப ஆ, ஸ்ரீதர் இப்ப ஸ்ரீதர் பெங்களூர் ஸ்ரீதர் கேள்வி கேட்டாரு. இந்த மாதிரி நேத்து பேசினது வந்து டென்சிட்டி, நேச்சுரல் டென்சிட்டி அப்படின்னு. ஆஹ், ஆ, வினோத் குமார் வாங்க, வணக்கம். வினோத் குமார். அவர் அறிமுகப்படுத்திங்க, வினோத் குமார். ம், ம். வினோத்குமார் வணக்கம், 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 வணக்கம். அவரு ஐஐடியில் வணக்கங்க. வேலை செய்யறாரு. ஆமா, 2 நாளா செஞ்சுட்டு இருக்காரு. 2 நாளா சார் செஞ்சுட்டு உங்களது இருக்காரு. உங்களது போட்டோ வரல. கொஞ்சம் நல்ல மேலே ஏற்றி வச்சுக்கோங்க. நல்லா தெரியுதா? ம். இல்ல உங்களது வீடியோ வரல. உங்களுக்கு வீடியோ வரல. இனியனா ஸ்டில் இனியனா? ஆமாங்க. ஆமாமா. போட்டோ வரல. ம். அந்த ஸ்டில் தான் இருக்கு. ஸ்டில்லா இருக்கா? ஸ்டில்லா இருக்கு. அதாவது அந்த கால தூக்கி வச்சிருப்பீங்களா, யோகா பண்ணுவீங்களா? இப்பதான் இப்ப வந்தது போட்டோ. வந்தாச்சு. ரைட், ஓகே ஓகே. வினோத்குமார், உங்களுக்கு அறிமுகப்படுத்திங்க. ஒரே நிமிஷம். உங்க அறிமுகப்படுத்திங்க. அப்படியே ஒரு பக்கம் உட்காந்துக்குங்க. அப்படியே நின்று கை ஆடாம உட்காருங்க. 30 நிமிஷம், 60 நிமிஷம் தான். உங்க மைக் ஆன் பண்ணிக்கோங்க. உங்க மைக் வேலை செய்யல. மைக் ஆன் பண்ணு. வரல வினோத் வரல. மைக் ஆன் பண்ணலீங்க. ஓகே. வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம், வணக்கம். என் பேர் வினோத்குமார். நான் இங்கே சென்னையில் இருக்கேன். நான் வந்து இங்கே ஐடியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். கடந்த ஒரு வாரமாக ஐயாவோட சொல்கிறபடி வந்துட்டு நான் வந்துட்டு நீர் மருத்துவம் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். 5 நாளாக வந்துட்டு இந்த ஒரு வேளை உணவுக்கு வந்துட்டுருக்கேன். மதியம் ஒரு வேளை மட்டும் சாப்பிட்டு மிச்சம் 23 மணி நேரமும் அந்த நீர் இதில் பண்ணிட்டுருக்கேன். இதில் எனக்கு நல்லா டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிட்ருக்கு. ஒரு டைமும் நல்லா வந்துட்டு ஒரு நாளும் எனக்கு நல்லா பழைய இருந்த டிஃப்ரென்ஸும் இப்போவும் நல்லா இருந்தது. கடந்த 2 நாளாக வந்துட்டு தவிர்க்க முடியாதனால நார்மல் உணவு எடுக்க முடிஞ்சது. அப்போ தான் எனக்கு அது தெரிஞ்சது. நம்ம அந்த லாஸ்ட் 3 நாள் எவ்வளோ நல்லவா இருந்தோம். மறுபடியும் அந்த பழைய உணவு எடுத்தோடனே மறுபடியும் அந்த இதை எடுத்தோடனே அந்த டிஃப்ரென்ஸ் நல்லா புரிய ஆரம்பிச்சுது. ஸோ மறுபடியும் இப்போ நான் நார்மலுக்கு ஐயா சொன்ன மாதிரி நம்ம பழகிட்டு வந்துட்டுருக்கேன். ஸோ கூடயே உங்க கூட சேர்ந்து பயணிக்கலாம்னு வந்திருக்கேன். சரி. இப்ப காலையில சிங்கப்பூர் ஓப்பு அப்படிதான் பேசணும். காலையில சிங்கப்பூர் ஓப்பு 2-3 பேர் வந்திருந்தாங்க. அதுல வந்து இதான் சொன்னேன். எந்த காரணத்துக்காண்டும் உங்கள் உணவு பழக்கத்தை யாருக்காக மாற்றிக் கொள்ளாதீர்கள். வந்தவங்க அத்தனை பேரும் மாத்திக்காதீங்க. மாத்தீங்கன்னா உங்க மரணம் எப்ப வேணா வரலாம். மரணம் எப்படி வேணா வரலாம். ஏன்னா இந்த உணவு பழக்கத்தினாலதான் சாவு வருதுன்னு 100 பேத்துக்கு தெரியாது. ஒரு தடவை சாராயம் குடிச்சு செத்துருக்கிறான். 10 வருஷமா சாராயம் குடிக்கூட சாகிறது இல்ல. ஒரு தடவை நண்பர்களுக்காக சாராயம் குடிச்சு அப்பவே செத்து போனவங்களா இருக்கான். தெரியுமா உங்களுக்கு? ஒரே தடவை சாராயம் குடிச்சு அப்பவே செத்து போயிட்டான். ஒரே தடவை தம்ஸ்அப் படிச்சிருப்பான், அதோட தம் ஆயிட்டான். அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. அதனால ஒரே தடவை தம்ஸ்அப் படிச்சு அதோட முடிஞ்சு போச்சு கதை. அது வரைக்கும் அவன் எதுவுமே குடிச்சதே கிடையாது. நண்பர்களுக்காக குடிச்சேங்கிறேன். குடிச்ச உடனே அப்பவே கேஸ் அடிச்சு அப்பவே சாகும். இந்த மாதிரி நிறைய பேர் நானே கண் முன்னால பார்த்துருக்கேன். நாம ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் பார்த்துருக்கேன். அப்பதான் நல்லா சொல்ல தின்னுட்டு இருப்பேன். நல்லா சோறு தின்னு போட்டு ஏதோ தின்னுட்டு வந்திருப்பான். அப்போ உடனே அந்த கடை சும்மா கொடுக்குற அங்கேயே தம்ஸ்அப் குடிச்சு தம்ஸ்அப் என்னமோ ஏதோ ஒன்று குடிச்சான். குடிச்சு குஸ்ஸுல ஏறுது, அப்படியே கீழே விழுந்தா தூக்கிட்டு போடாம முடிஞ்சு போச்சுக்காது. அதனால எப்படி வேணா மரணம் வரலாம். ஆக மரணம் என்பது ரொம்ப கொடூரமானது. எப்ப வேணாலும் நிகழலாம். அதனால நண்பனுக்காக சாப்பிட்டா, புண்ணாக்காக சாப்பிட்டா, புடலங்காய்க்கு சாப்பிட்டா, பொண்டாட்டி சொல்லிச்சு, புருஷன் சொல்லுது, பையனுக்கு கல்யாணம், பிள்ளைக்கு கல்யாணம், மாமனார் கல்யாணம், மச்சானுக்கு கல்யாணம், இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருந்தீங்க, தீந்துருவீங்க எல்லாருமே. இது எச்சரிக்கை தான் இது. அதனால நீங்க உங்க சொந்த விருப்பம் அதெல்லாம். இதெல்லாம் எச்சரிக்கை வேண்ட கடை. நான் திங்காம இருந்தா சரி, இனியும் திங்கான்னு இருந்தா ரைட், ஓகே. நீங்க திங்கறத பத்தி எனக்கு கவலையே இல்லை. நீங்க திங்கறத பத்தி நீங்க திங்கறத பத்தி எனக்கு கவலையே இல்லை. யாரு பேசுறீங்க, பேசுறவங்க மட்டும் கொஞ்சம் இந்த ஒளி வாங்கி சரி பண்ணிக்கோங்க. மற்றவங்க கொஞ்சம் அமைதியை வச்சுக்கோங்க. நீங்க இங்க பண்ணீங்கன்னா இங்க எங்க வகுப்படுத்த முடியாது. அதனால பேசுறவங்க மட்டும், கேள்வி இருக்கவங்க மட்டும் இது பண்ணிக்கங்க. மற்றதெல்லாம் நீங்க என்ன பண்ணிக்கங்க, அமைதியை வச்சுக்கோங்க. மியூட்டுங்கிறது அமைதி. உங்களுக்கு கேள்வி கேட்டே இருக்கலாம். அதனால அந்த ரத்தத்தின ஸ்ரீதர் கேட்டார், ரத்த அடர்த்தி என்பது மாறி போயிடும். ரத்த அடர்த்தி என்பது இயற்கை ஒரு நாள் வந்து தன்னை மாற்ற கூடவும் குறையாது, கூடவும் விடாது, குறையும் விடாது. அப்ப கூடி போச்சுனாலும் உங்க கை கால் வந்து நடுக்க வந்துடும், குறைஞ்சு போனாலும் கை கால் நடுக்க வந்துடும். அதனாலதான் தண்ணீர் என்பது மருந்தே போல அருந்தவனும் வள்ளுவர் சொல்லியிருக்காரு. நீரை நான் கூட என்ன பண்ணியிருக்கேன் என்ற பாடத்துக்கு சொல்லுவேன், நீரை மருந்தாக அருந்தி.
காலை முதல் மாலை பொதுவாக பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஒரு மந்திரம் மாதிரி சொல்லுவேன். காலை முதல் மாலை வரை நீரை மருந்தாக அருந்தி மாலை ஒருவேளை மட்டும் வேண்டிய அளவு வேக வைத்த கீரை அல்லது காய்கறிகளை சிறிதளவு அவல் சேர்த்து உப்பு காரம் சேர்த்து தாளிச்சம் செய்து மலச்சிக்கல் நீங்க உண்டு வந்தால் படிப்படியாக 6 மாதத்தில் உங்கள் அனைத்து நோய்களும் குணமாகிவிடும். இதற்கு பேரு தான் நீர் மருத்துவம்னு டக்குன்னு முடிச்சிருவேன். இப்படித்தான் நான் 20 வருஷம் சொல்லிட்டே இருக்கிறேன். காலை முதல் அந்த ஒரு வார்த்தையை நான் சேர்த்தினேன். காலை முதல் மாலை வரை நீரை மருந்தாக அருந்தி. அதுக்கு என்ன அர்த்தம்? இப்படித்தான் சொல்லிட்டு வருவேன். என்னுடைய பழைய எல்லா காலையும் பாருங்க. காலை முதல் மாலை வரை நீரை மருந்தாக அருந்தி மாலை ஒருவேளை மட்டும் வேண்டிய அளவு வேக வைத்த கீரை அல்லது காய்கறிகளை சிறிதளவு அவல் சேர்த்து தாளிசம் செய்து மலச்சிக்கல் நீங்குவதை கொண்டு வந்தால் படிப்படியாக 180 நாளுக்குள் உங்களை அனைத்து நோய்கள் நீங்கிவிடும். இங்க புரிஞ்சவங்க சொல்லுங்க பார்க்கலாம். இப்படிதான் சொல்லிட்டு இருக்கிறேன். இப்படித்தானே சொல்லி இந்த காணொலி பாருங்க. இப்ப கொஞ்சம் கொஞ்சம் அப்படி போடாம விட்டேன். ஏன்னா வகுப்பு விளக்கமா பேசுனா அது விட்டுட்டேன். முதல் இப்படிதான் போடுவேன். இன்னொருக்க சொல்ற காலை முதல் மாலை வரை நீரை மருந்தாக அருந்தி மாலை ஒருவேளை மட்டும் வேண்டிய அளவுக்கு வேக வைத்த கீரை அல்லது காய்கறிகளை சிறிதளவு அவல் சேர்த்து தாளிசம் செய்து மலச்சிக்கல் நீங்குவதற்கு கொண்டு வந்தால் 180 நாளுக்குள் படிப்படியாக அனைத்து நோய்கள் நீங்கிவிடும். இதுக்கு இன்னைக்கு 10 பைசா செலவு பண்ண தேவையில்லை. அப்படியே போயிட்டே இருக்கலாம். ஓசிலே சொல்லியாச்சு. என்ன புரிஞ்சுதுன்னு பாருங்க. அந்த ரத்த டென்சிட்டி நான் சொல்லியிருக்கேன். இந்த ரத்த அடர்த்தி மாறிச்சுன்னா தீர்ந்து போச்சு, அவ்வளவுதான். ஆள் முடிஞ்சது காலி. அப்படியே ஒன்றும் பண்ணாது. கொஞ்சம் சித்த நேரம். இப்ப நம்ம இந்த உடனே கைகள் நடுக்கு வந்து யாரும் அப்படி பார்த்து சக்கரமே வந்து போற நடிங்கிட்டு இருக்கேன். டக்க 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 டக்குன்னு நோய் வந்துட்டாவே முதல் நரம்பு மண்டலம் வீக் ஆயிடும். அவ்வளவுதான். அது குடல் புண்ணு வந்துட்டா அவ்வளவுதான். எதுவுமே தூக்க முடியாது. குடல் புண்ணு வந்துச்சு நேர நரம்பு மண்டையை போய் அமுத்தும். குடல் புண்ணு வந்தவ பார்த்து வயிற்று பிடிச்சிக்கிட்டே இருப்பான். அவனுக்கு நரம்பு மண்டலமே வேலை செய்யாது. ஏன்னா புண்ணு ஆகிட்டே இருக்கு. அசிடிட்டி அப்படி கொட்டைஞ்சி எடுத்துட்டு இருக்கேன். குடல் புண்ணு வந்து அந்த காலத்துல பார்த்தீங்கன்னா குடல் புண்ணு வயிற்று வலி தாங்காமல் தற்கொலை செய்து கொண்டால் தினத்தந்தியில் வரும். வயிற்று வலி தாங்காம தற்கொலை செய்து கொண்டால் என்னடான்னு கேட்ட ஒன்றும் இல்லை, குடல் புண்ணு. வயிற்று வலின்னா அப்புறம் கையில் அங்கே வைக்கிற எத்தனை பேர் சாகுறாங்க. சளி வருதுன்னு தெரிஞ்சுட்டு பயந்து போய் செத்தவங்களா இருக்கான். சளி வருது நம்மளை கொல்ல போகுது அப்படின்னு கொரோனால எத்தனை பேர் தூசு. கொரோனால வந்து தற்கொலை கொண்டவங்க நிறைய பேர் இருக்கான். நமக்கு போச்சுரா மானம் போச்சுரான்னு சொல்லிட்டு இந்த அவமானம் அவனால தாங்க முடியல. அதனால அந்த நீரை மருந்தாக அருந்தி அப்படிங்கிறது தான் அர்த்தம். அந்த நீரை மருந்தாக அருந்தி காலை முதல் மாலை வரை அப்படின்னு சொல்லி பார்ப்போம். நீரை மருந்தாக அருந்துறதுக்கு பேரறிவு வேணும். நுண்ணறிவு இருக்கிறவங்க நீரை மருந்தாக அருந்துவான். நுண்ணறிவு இருக்கிறவங்க தான். நமக்கு 3 அறிவு இருக்கு. சாதாரண அறிவு, அப்புறம் வந்து பொது அறிவு, அப்புறம் நுண்ணறிவு அப்படின்னு பேரு. பொதுவான அறிவு, அப்புறம் அறிவு, பொதுவான அறிவு, நுண்ணறிவு. இந்த 3 வகையான அறிவு. சூப்பர் நாலேஜ், சூப்பர் இன்டெலிஜென்ஸ். நாலேஜ் வேற, இன்டெலிஜென்ஸ் வேற, நாலேஜ் வேற. அதுதான் அறிவு, அப்புறம் பொது அறிவு, அப்புறம் நுண்ணறிவு. அந்த பொது அறிவிலிருந்து நுண்ணறிவு. அந்த நுண்ணறிவு தான் இப்பொழுது நமக்கு இது நீரை மருந்தா அனுபவத்து. என்னுடைய சிஸ்டம் கட் ஆயிடுச்சு. இன்னொரு தடவை சொல்லுங்க. அதை நீரை மருந்தாக இருந்ததுங்கிறது இன்னொரு தடவை சொல்லுங்க. ஆமா, அது ஒரு இது மாதிரி சொல்லுவேன். அது எப்படின்னா ஒரு கட்டுறம் கடற்கடன்னு ஒரு கவிதை மாதிரி சொல்லிட்டு போவேன். காலை முதல் அது வந்து இப்ப அப்படித்தான் சொல்லுவேன். யாருக்கு புரியுதோ என்னமோ தெரியல. கரெக்டா ஒரு வினாடி இருக்க டக்குன்னு முடிச்சிருவேன். வீடியோ போட்டு கடைசியில் அந்த ஒரு வினாடி இருக்க சொல்லிடுவேன். காலை முதல் மாலை வரை நீரை மருந்தாக அருந்தி மாலை ஒருவேளை மட்டும் வேண்டிய அளவு வேக வைத்த கீரை அல்லது காய்கறிகளை சிறிதளவு அவல் சேர்த்து தாளிசம் செய்து மலச்சிக்கல் நீங்குவதற்கு கொண்டு வந்தால் 180 நாளுக்குள் படிப்படியாக அனைத்து நோய்கள் நீங்கிவிடும் அப்படின்னு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3000-4000 காணொலியில் பேசியிருக்கேன். இப்படி கடைசியில சொல்லி முடிச்சிருவேன். இதுதான் வந்து அடிப்படை. இதை செஞ்சுட்டீங்கன்னா 10 பைசா செலவு பண்ண தேவை. ஆனா ஒப்புமே பார்க்கணும். நான் சொல்ற மாதிரி நடக்குதான்னு பார்க்கணும். இந்த கம்பேரிட்டிவ் ஸ்டடிங்கிறது உலகத்துல யாருக்குமே இந்த அறிவே இல்லை. கம்பேரிட்டிவ் ஸ்டடி பண்றதுங்கிறது உலகத்துல யாரும் பண்றதே இல்லை. வெள்ளைக்காரனும் பண்றதில்ல, வாத்தியாரும் பண்றதில்ல, நீங்களும் பண்றதில்ல. நான் பண்றேங்காட்டி தப்பிச்சிட்டேன். நான் பண்ணுனா வெங்கடேசன் பண்ணாரு. வெங்கடேசன் தான் இந்த கம்பேரிட்டிவ் ஸ்டடின்னு ஒண்ணு கண்டுபிடிச்சாரு. கம்பேரிட்டிவ் ஸ்டடினா வேற்று நாட்டில் இருக்கிற ஒரு இலக்கியத்தையும் நம்ம நாட்டு இருக்கிற இலக்கியத்தையும் கம்பேர் பண்ற. அதுக்கெல்லாம் பேரறிவு வேணும். சும்மாலாம் கிடையாது. இந்திய நாட்டில் இருக்கிற இலக்கியத்தை நீங்க ஆராய்ச்சி பண்ணலாம். அதெல்லாம் இல்லை. இந்த தமிழ்நாட்டு புலவர் பூரா பண்ணிட்டே இருப்பாங்க. தெண்டம். அதெல்லாம் வேற்று நாட்டில் இருக்கிற ஒரு இலக்கியத்தையும் இந்திய நாட்டில் இருக்கிற தமிழ் இருக்கிற இலக்கியத்தையும் ஒப்புமை பார்க்கறதுக்கு சாதாரண விஷயம் அல்ல. அதெல்லாம் வந்து பெரிய யூனிவர்சிட்டியில பண்ணணும். அமெரிக்கா மாதிரி, ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி, இதே மாதிரி வெளிநாட்டில் இருக்கிற யூனிவர்சிட்டியோட உதவியோடு அது பணம் பெரிய பெரிய பணக்காரர்கள், இந்த மாதிரி டாடா பிர்லா இந்த மாதிரி இருக்க மாதிரி, அவன் மாதிரி டாடா பிர்லா இந்த மாதிரி பெரிய பெரிய பணக்காரங்களாம் இருப்பாங்க. அவங்க தான் என்ன பண்ணணும்னா இந்த ஒப்பியல் ஆய்வு கம்பேரிட்டிவ் ஸ்டடி பண்றப்ப அவர் 50 லட்சம் 20 லட்சம் 1 கோடி 2 கோடி ஒதுக்குவாங்க. அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இலக்கிய மேம்பாட்டுக்காக கண்டுபிடிப்போம். சும்மா சமஸ்கிருதத்தில் ஆராய்ச்சி பண்றது,
சமஸ்கிருதத்துல ஆராய்ச்சி பண்றதுல பிர்லா வந்து 1 கோடி தர்றான். நீங்க ஏதாவது ஒரு ஒரு வாக்கியத்தை கண்டுபிடிச்சீங்கன்னா இது வந்து இந்த வாக்கியம் வந்து இதோட ஒத்து போகுது, இது வந்து 1000 ஆண்டுக்கு முன்னாடி ஒத்து போகுது, ஏற்கனவே தெலுங்குல இருக்குது, ஏற்கனவே கன்னடத்துல இருக்குது, இதுல சொல்லக்கூடிய அந்த சமஸ்கிருதத்துல சொல்லக்கூடிய வாக்கியம் அதுல இருக்குது, இது வந்து மிகப்பெரிய மேம்பாடு அடையுது அப்படின்னு கண்டுபிடிச்சு கொடுத்தீங்கன்னா பிர்லாக்காரங்க 1 கோடி ரூபாய் தரவங்க இருக்கான். இப்படி இருக்கு. அப்படி ஒருத்தர் கண்டுபிடிச்சார். ஒருத்தர் அவரு டாக்டர் ஆ மணவாளன் பேரு, டாக்டர் ஆ மணவாளன் பேரு. அவர் வந்து பாத்தீங்கன்னா சென்னை கல்லூரியில, சென்னை மாநில இது சென்னை என்னது சென்னை கல்லூரி என்ன பல்கலைக்கழகம், சென்னை பல்கலைக்கழகம், மெட்ராஸ் யூனிவர்சிட்டின்னு சொல்றோம் இல்லையா, அந்த சென்னை பல்கலைக்கழகத்தினுடைய தமிழ் துறை தலைவராக இருந்தார். அவர் மிகப்பெரிய அறிவாளி, அது சாதாரண ஆள் கிடையாது. அவருக்கு 3 மொழியில புலமை உண்டு. தமிழ், அப்புறம் சமஸ்கிருதத்துல பயங்கரமான புலமை, தமிழ்ல அளவே கிடையாது புலமை, ஆங்கிலத்துல அளவில்லாத புலமை. 3 மொழியும் தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் அதை அவரு அந்த ஆராய்ச்சி அவர் என்ன பண்ணாருன்னு கேட்டீங்கன்னா, எதுக்கு நான் சொல்றேன்னா வெங்கடேசன் எடுத்துக்கொண்ட இலக்கியம் என்பது ஏன் இந்த மணவாளன் சொல்றேங்க, டாக்டர் மணவாளன் எனக்கு நல்லா தெரியும். நான் அவரோட கட்டுரையெல்லாம் படிச்சிருக்கேன். அவர் கட்டுரையிலேருந்து சில கட்டுரைலாம் எடுத்து நான் படிச்சிருக்கேன். அதெல்லாம் ஒரு 10 வருஷம் இருக்கும். ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி தான் அவர் மரணமடை இயற்கை எழுதினார் அப்படின்னு வச்சுக்கலாம். அவர் வந்து ஒரு ஆராய்ச்சி பண்ணாரு. அவர் அந்த பிர்லா அவார்டுன்னு ஒன்று வாங்கினார், கிட்டத்தட்ட 10 லட்சம் ரூபா. அப்போ இந்திரா பார்த்தசாரதின்னு ஒரு எழுத்தாளர் இருந்தார். அவருக்கும் அந்த இந்திரா பார்த்தசாரதின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அவரு இந்திரா பார்த்தசாரதின்னு ஒரு எழுத்தாளர். அவருக்கும் ஒரு பிர்லா அவார்டு கிடைச்சது. அதுக்கப்புறம் இது டாக்டர் மணவாளன் போட்டு பாருங்க, கூகுளில் வந்துடும். அவர் ஒரு ஆராய்ச்சி பண்ணார். என்னன்னு கேட்டீங்கன்னா, ராமன் எப்ப பிறந்தான்ங்கிறதுக்கான பாட்டே வந்து வால்மீகி ராமாயணத்துல கிடையாது. ராமன் எப்ப பிறந்தான், அவன் என்ன வளர்ந்தான் அப்படிங்கிறதுக்கான பொயமோ அந்த பாட்டோ யார் எழுதல, வால்மீகி ராமாயணத்தில் எழுதப்படவில்லை அப்படிங்கிறத விஷயமே. இதை கண்டுபிடிச்சார் அவரு. ஆனால் ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற சமஸ்கிருத ராமாயணத்துல ராமன் பிறந்தான் அப்படிங்கறதுக்கான கவிதை இருக்கு. நான் சொல்றது புரியுதா? ராமாயணத்தை யார் எழுதுற, ராமாயணத்தை வால்மீகி எழுதினான்னு சொல்றாங்க. வால்மீகி தான் ராமாயணம் எழுதினாருன்னு சொல்றாங்க இல்லையா, அப்படித்தானே? அவர் வந்து ராமன் பிறந்ததுக்கான கவிதை அதுல இல்ல. ராமன் பிறந்தான், அதுக்கு ராமநவமின்னு சொல்லுவாங்க. என்ன நவமி? நவமி, ராமநவமி. நவமீன பிறந்தான்னு அர்த்தம், நவமீன குழந்தை, நவமீன பிறக்கிறதுன்னு அர்த்தம், பிரணவ நவனும் பிறப்புறதுன்னு அர்த்தம். நவமி, நவமன் உருண்டை, அழகு உருண்டை, குழந்தை. நவமீன குழந்தை, ராமன் பிறந்தான். ராமன் பிறந்தான்ங்கிறதுக்கான பாட்டு எங்க யார்கிட்ட கிடையாது. வால்மீகி எழுதும் போது அவர் எழுதவே இல்லை. அதுக்கான பாட்டே இல்லை. என்னது? அதுக்குண்டான பாட்டு இல்லை. அப்படின்னு என்ன, ராமன் பிறந்த அவருக்கு தெரியாதுன்னு அர்த்தம். ஆமாமா, அவர் ராமன் பிறந்ததுக்கு பின்னாலதான் வால்மீகி இருந்தாரு. அவருக்கு இந்த கதை சொல்லப்பட்டு அவர் எழுதினாரு. அவர் காலத்துல இல்ல. ராமன் வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடியே அது முடிஞ்சு போன கதை. அந்த ராமாயணத்தை அத வந்து இவர்கிட்ட சொல்லி அதை எழுத சொல்றாங்க. விஸ்வாமித்திரர் தான் அந்த ராமாயணத்தை எழுத சொல்றாரு இவர்கிட்ட. சரி, அப்ப என்ன பண்ணிருக்காரு கேட்டீங்கன்னா, அவரு வால்மீகி தான் சமஸ்கிருதம் எழுதுனாக்க சொல்லப்படுகிறது. அதுல வந்து ராமன் பிறந்தா, எப்படி பிறந்தா, ஏன் பிறந்தா, அதுக்கான பாட்டே இங்க கிடையாது. இந்த பாட்டு இங்க இல்ல இல்லையா? யாரு? மூல ராமாயணத்துல வால்மீகி எழுதிய மூல ராமாயணத்தில் ராமன் பிறந்ததுக்கான சான்று மேலே பாட்டும் இல்லை. ஆனால் அது பேர் வந்து வடக்கத்திய ராமாயணம் சொல்லுவாங்க. வடக்கத்துல எழுதிய சமஸ்கிருத ராமாயணம். அப்ப இந்த மாதிரி வடக்குன்னா அப்புறம் நேரடியாக அதுக்கு உங்களுக்கு எதுக்கு வரும்? தெற்கத்திய ராமாயணத்துக்கு வரும். வடக்கு ராமாயணம், தெற்கத்திய ராமாயணம், கிழக்கு ராமாயணம், மேற்கு ராமாயணம்னு நிறைய இருக்கு. அது ராமாயணத்தில் 100 இருக்கு. அது நமக்கு தேவையில்லை. இப்ப தெற்கத்திய சமஸ்கிருத ராமாயணத்தில் வடக்கத்திய சமஸ்கிருத ராமாயணங்கிறது வால்மீகி எழுதுனது. அது மாதிரி கிழக்குல சமஸ்கிருத ராமாயணம் இருக்குது, மேற்குல சமஸ்கிருத ராமாயணம் இருக்குது, தெற்குல சமஸ்கிருத ராமாயணம் இருக்குது. இந்த தெற்கத்துல சமஸ்கிருத ராமாயணத்துல ஒன்னை கண்டுபிடிக்கிறாரு இந்த டாக்டர் ஆ மணவாளன். அவர் மிகப்பெரிய புலமை மிக்கவர். அவர் கண்டுபிடிச்சிட்டு கடைசியில இதுனா இந்த ராமாயணத்துல ராமன் பிறந்ததுக்கான ஆதாரமே இல்லையே, இது எப்படி இந்த நம்ம தெற்கத்து ராமாயணத்துல எப்படி இந்த பாட்டு வந்துச்சுன்னு பாட்டு நுட்பமா பார்த்தா கண்டுபிடிச்சிட்டாரு. அடாடாடா, கம்பராமாயணத்தை அப்படியே காப்பி அடிச்சு எவனோ சமஸ்கிருத புலவன் உள்ள சொருகி விட்டான்னு கண்டுபிடிச்சிட்டாரு. இடைச்சேர்கள் பண்ணியிருக்கடான்னு இவர் கண்டுபிடிச்சிட்டாரு. யாரு? டாக்டர். கரெக்டான உண்மைதான். அதாவது கம்பர் வந்து கம்பர் வந்து வால்மீகி ராமாயணத்தை பேஸ் பண்ணாருன்னு சொன்னாலும் அவருடைய
ஆராய்ச்சி வந்து அவர் வந்து ஒரு பெரிய சித்தர். அதனால அவருடைய ஆராய்ச்சியில தான் அவர் வந்து கம்பராமாயணத்தை ஒரு தனி நூலாவே அது எழுதினாரு. ஆனா பேஸ் வந்து வால்மீகிய பேஸ் பண்ணி தான், சான்ஸ்கிரிட் இதை பேஸ் பண்ணி தான் எழுதினாரு அவர். கதை மூலம். ஆமா, இவர் எழுதிட்டாரு. யாரு? இந்த ராமன் பிறந்தது வந்து அது சமஸ்கிருதத்துல இருக்கு. இவர் சமஸ்கிருத புலவர். யாரு? டாக்டர் மலவாணன். அவரு அவரு தமிழர், கோயம்புத்தூர்காரு, என்னவோ ஒரு கேட்டுக்காரு. மலவாணன் வந்து கோயம்புத்தூர்காரு, ஏதோ திருநெல்வேலியும் தெரியல, அது இருக்கட்டும். அவர் கண்டுபிடிச்சிட்டாரு. கண்டுபிடிச்சிட்டு சவால் விடுறாரு. இந்த மாதிரி எங்க சவால் விடுறாரு. அப்புறம் கண்டுபிடிச்சிட்டாரு இல்லையா, உடனே சமஸ்கிருத ஆராய்ச்சி கழகம், டெல்லியில இருக்கிற ஆராய்ச்சி கழகத்துக்கு கடிதம் விடுறாரு. ஐயோ, சமஸ்கிருத ராமாயணம், வால்மீகி ராமாயணம், ராமநவமியை பத்தி நான் ஒரு பேட்டி வைக்கிறேன், நீங்க வந்து சமஸ்கிருதம் தெரிஞ்சுக்க அத்தனை பேர் வாங்கட்டாரு. அப்புறம் அங்கதான் அந்த என்னமோ அந்த குலைவு கூட்டுல கல் எறிஞ்ச மாதிரி அவருக்கு சர்ன்னு ஏறிடுது எல்லாத்துக்குமே. யாருக்கு? இந்த சமஸ்கிருத புலவனுக்கு அங்க இருக்கிற டெல்லியில இருக்கிற சென்ட்ரல் சமஸ்கிருத ரிசர்ச் சென்டருக்கு கடிதம் எழுதுறாரு. யாராவது நிரூபித்து பார்க்கலாம் அப்படிங்கிறாங்க. அந்த மாதிரி வால்மீகி ராமாயணத்துல வந்து ராமனுக்கான பிறந்ததே கிடையாது. இங்க வந்து எங்கிட்ட ஒரு அங்க எவிடன்ஸ் இருக்கு, இன்னது இருக்கு, ஒரு எவிடன்ஸ் இருக்கு, முடிஞ்ச எல்லாம் வாங்கன்ட்டு கடிதம் எழுதிட்டு போறாரு. அங்க எல்லாரும் டர்ரு புருள் எல்லாம் வந்து நூற்றுக்கணக்கான பேர் சமஸ்கிருத புலவர்கள் உட்காந்துருக்கானுங்க. கேள்வி கேட்கிறாரு. கேள்வி, சரி இந்த ராமநவமின் பிறந்தேன்னு சொல்றீங்களா, அதுக்கான பாட்டு சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. உடனே அங்க இருக்கிறவங்க பாட்டு சொல்றாங்க, ராமநவமி பிறந்ததுக்கான பாட்டு சொல்றாங்க. அந்த சமஸ்கிருத பாட்டை சொல்றாங்க. இந்த சமஸ்கிருத பாட்டு வால்மீகி ராமாயணத்துல எந்த இடத்துல வருதுன்னு கேட்டா திருத்துன்னு முடிக்கிறாங்க எல்லாரும். நீங்க சொல்ற பாட்டு கரெக்ட் தான், சமஸ்கிருதத்துல பாடிட்டாங்க, சமஸ்கிருதத்துல அந்த பாட்டை பாடிட்டாங்க. சரி, வால்மீகி ராமாயணம் தேர்ந்து மேச மேல வெயில் பார்த்து இன்னைக்கு சொல்ற பாட்டு அந்த நாடு அந்த வெண்பாய் எங்க வருதுன்னு கேட்டா திருப்பி பார்க்கறது எங்குமே அந்த வெண்பாய் இல்லை. எல்லாத்துக்கும் ஆப்பு, மொத்தம் ஆப்பு எல்லாத்துக்குமே. நீ பாட்டு பாடிட்டா ரைட்டு, அந்த பாட்டு வால்மீகி ராமாயணத்துல எங்க இருக்குன்னு கேட்டா எல்லாம் திருன்னு முடிக்குதுங்க. அப்ப யாருமே பார்க்கல, யாருமே. அப்ப இதுதான் சமஸ்கிருதம் இல்ல, யாருமே பார்த்தது இல்ல. அவங்க வந்து தெரிஞ்ச பாட்டை சொல்லிட்டு இருக்காங்க, அவ்வளவுதான். அந்த பாட்டு கரெக்ட் தான், அந்த பாட்டு கரெக்டே தவிர வால்மீகி ராமாயணத்துல அந்த பாட்டு எந்த இடத்துல வருது அதுக்கான ஆதாரமே இல்லை. அவர் எழுதியிருந்தா தானே. கடைசியில் சொல்லிட்டாரு, கம்பராமாயணத்தை பார்த்து காப்பி அடிச்சிருக்கிறீங்க. கும்பகோணத்துல சமஸ்கிருத பாப்பானுக்கு இருக்கானுங்க, அவனுக்கு தான் என்ன பண்ணிட்டானுங்க, கம்பராமாயணத்தை அப்படியே பாட்டை பாடி அது இருக்கிற வரிகளை அப்படியே சமஸ்கிருதத்துல மாத்தி இது வந்து தெற்கத்திய ராமாயண சமஸ்கிருதத்துல சொருகி விட்டானுங்க, இது எப்படி பரவிடுது அப்படின்ட்டாரு. ஒரே அடி, அத்தனை பேர் ஃபிளாப். உடனே பிர்லா அவார்டு 8 லட்சம் ரூபா அவருக்கு. 8 லட்சம் ரூபா. அதுக்காக எல்லா சீக்கிரட்டும் தமிழ்ல இருந்து காப்பி அடிச்சவங்க சான்ஸ்கிரிட்ல எங்க நூலு தான் வந்து மூலம்னு சொல்லிட்டான். நம்ம நூலுக்கு எல்லாத்தையும் அழிச்சுட்டாருமா. ஆமா ஆமா, சரி திவாடிக்கு. ஆமா, உடனே அந்த பிர்லா அவார்டு அந்த காலகட்டத்துல இந்திரா பார்த்த சாரதிக்கும் ஏதோ ஒரு ஆராய்ச்சி பண்ணதுக்காக அந்த பிர்லா அவார்டு வாங்கினாரு. அதே மாதிரி டாக்டர் மணவாளன் என்பவர் வந்து 7.5 லட்சம் 7.5 லட்சம் ரூபா நன்கொடைப்பட்டார். அவர் என்ன சொன்னார் தெரியுமா? பாரு, அவர் என்ன சொன்னார் பாருங்க, அதான் அற்புதமான வார்த்தை. தமிழ் என்பது இயற்கை மொழி, சமஸ்கிருதம் என்பது செயற்கை மொழின்னு சொல்றாரு. அப்படியே வேர்த்து விரும்பித்து போச்சு எல்லாத்துக்குமே. ஏன்னா இயற்கை மொழியில வந்து கலந்தா கண்டுபிடிக்க முடியாது, செயற்கை மொழியில இணைச்சோம்னா கண்டுபிடிச்சிடலாம் நடிச்சார். அடுத்த ஒரு பாயிண்ட் போடுறாங்க, சமஸ்கிருதம் அது செயற்கை மொழி, இடைச்சர்கள் பண்ண கண்டுபிடிச்சிடலாம், ஆனால் தமிழ்ல இடைச்சர்கள் பண்ண கண்டுபிடிக்க முடியாதுன்னு எழுதினார். தமிழ்ல இடைச்சர்கள் பண்ணா, அது உதாரணத்துக்கு திருமந்தர் எடுத்து பாருங்க. திருமந்தர் 3000 பாடிய மூலன் எழுதுவார், 3000 பாடிய மூலன் எழுதுவார். ஆனால் இந்த திருமந்தர் பாடல்ல 3050 பாடல்கள் இருக்கும். எத்தனை பாடல்? 3046 பாடல்கள் இருக்கும். சரி, அது அப்படின்னு வச்சுக்குவோமே. ஆனால் திருமணம் என்ன சொல்றாரு, நம்ம 3000 பாட்டு தான் பாடினிக்கிறாரு. ஆனால் அவர் 46 பாட்டு எக்ஸஸ். அப்ப என்ன, இடைச்சர்கள் அர்த்தம். என்னது இடைச்சர்கள்? இதுக்கு உதாரணம் அவர் சொன்னாரு, இயற்கை மொழியில் எங்களது வந்து இயற்கை மொழியில் இடைச்சர்கள் பண்ண கண்டுபிடிக்க முடியாது, அதே மாதிரி இருக்கும். ஆனால் சமஸ்கிருதம் செயற்கை மொழி, கண்டுபிடிச்சிட்டாங்க. அதுக்கு மரணடி எல்லாத்துக்கும் புரிஞ்சு போச்சுங்களா? ஏன்னா சமஸ்கிருதம் அது என்ன சமஸ்கிருதம்னு சொல்ற முடியாது, அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு? ஏதாவது பிரிச்சு பாருங்க, ஏற்கனவே சொல்லியிருக்கேன். சமஸ்கிருதம் சமஸ்னா திருத்தப்பட்டதுன்னு அர்த்தம். என்னது சமம் அப்படின்னா திருத்தப்பட்டதுன்னு அர்த்தம். திருத்தப்பட்ட மொழின்னு அர்த்தம். கிருதம்னா செய்தல்,
சரி செய்ததுன்னு அர்த்தம், அவ்வளவுதான். என்னது சமஸ்கிருதம் என்று சொன்னாலே சரி செய்யப்பட்டது, அவ்வளவுதான். அப்புறம் நீ சமஸ்கிருத பாஷான்னு போட்டுக்கலாம். ஆனா சமஸ்கிருதம் சொன்னாவே அப்புறம் பாஷா, தமிழ் பாஷா, அப்புறம் சமஸ்கிருத பாஷா, அதெல்லாம் ரைட்டு. சமஸ்கிருதம் என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, அது செம்மைப்படுத்தப்பட்டது அல்லது திருத்தப்பட்டது, அது ஒழுங்கற்றதை சரி செய்தது இல்ல. அதனாலதான் தமிழ்ல பாத்தீங்கன்னா கடுந்தமிழ் ஒன்று இருக்கு. தமிழுக்கு 7-8 வடிவு இருக்கு, உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு தமிழுக்கு 7-8 கடுந்தமிழ் புரிந்து கொள்ள முடியாது, அதுல இருந்து திருத்தப்பட்டது அப்படியே தமிழ். தமிழ் இப்ப பேசுறது செந்தமிழ். என்னது இப்ப பேசுறது? செந்தமிழ், பைந்தமிழ், செந்தமிழ். இப்ப வாங்க, இப்ப புரியுதா? அப்ப தமிழிலும் ஆதியில் குறைபாடு இருந்தது. தமிழிலும் ஆதியில குறைபாடு இருக்கத்தான் செய்யும். அதை அப்படியே சரி செஞ்சு வீரமாமுனிவர் வந்து திருத்தலையா? வீரமாமுனிவர் வந்து தொல்காப்பியத்துக்கு திருத்தம் கொடுக்குறாரு, மிகப்பெரிய கண்டுபிடிப்பு அதெல்லாம். அவர் இல்லையே அப்படின்னா இன்னைக்கும் இந்த புள்ளி வச்சு எழுத்து, புள்ளி வச்சு எழுத்து வேறுபாடே தெரியாம போயிருக்கு. அவர் தான் வந்து வீரமாமுனிவர் வந்து சதுரகராதே ஏற்றுறாரு. அவர் இத்தாலிக்காரர், கான்ஸ்டான்டினோபிள் நெபிலி பாதிரியார், மிகப்பெரிய பேரறிவாளர். அவரு இங்க வந்தவர் மத போதகரா வந்தவர் பார்த்துட்டு இயேசு காவியத்தை தேம்பாவளின்னு எழுதுறாரு. நினைச்சு கூட பார்க்க முடியாது, தேன் பாகு மாதிரி இருக்குங்கிறாரு. நாம தமிழர்கள் மனப்பாடம் பண்ணி திருப்பி சொல்றதுக்கே டப டப டபன்னு நடிக்கிறோமே. ஒரு இத்தாலிக்காரர் வந்து இங்க தமிழை படிச்சுட்டு தேன் மாதிரி பாட்டு பாடுறாருன்னா அப்புறம் எவ்வளவு பெரிய சூப்பர் நாலேஜ். அப்புறம் தமிழ் என்ன பண்ணிருக்குன்னு கேட்டீங்கன்னா, அந்த சூப்பர் இன்டெலிஜென்ஸ் அவர் கொடுத்துருக்குது. அவருக்கு அந்த அறிவு இருந்திருக்குது, தமிழ் அந்த அறிவை கொடுக்கிறது. தமிழ் அந்த அந்த மூலமொழி, இது இயற்கை மொழி, இது எல்லாத்துக்கும் சொந்தம். இது தமிழ்நாட்டுக்காரருக்கு சொந்தம் கிடையாது, உலகத்தில் இருக்கிற அத்தனை பேர்த்துக்கு தமிழ் சொந்தம். ஏன்னா இது மூலமொழி, அவ்வளவுதான். இதுக்கு முன்னால மொழி இருந்திருக்கலாம், இல்லாம போயிருக்கலாம், இல்லாம போயிருந்திருக்கலாம். ஆனா தாக்கு பிடிச்சி நிக்கிற ஒரே மொழி தமிழ் மொழி. இது எல்லா உலகத்தில் இருக்கிற ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி அந்த எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் தமிழ்ல இப்ப இந்த உணவில்லாமல் வாழும் கலை தான் உலகத்துக்கு முதல் கண்டுபிடிச்சு நம்ம கொடுக்குறோம். 20,000 ஆண்டுக்கு அப்புறம் இந்த தமிழ் மொழியை, இந்த தமிழ் மொழியில் இருக்கிற ஆதாரத்தை திரட்டி, ஜெர்மன் இருக்கிற ஆதாரத்தை திரட்டி, இப்ப ஜெர்மன் இருக்கிற விஷயத்துக்கு எங்க வரேன், ஆனா மனவாளன் முடிஞ்சு போச்சு. இப்ப வெங்கடேஷ் என்ன பண்றாருன்னா, ஜெர்மன் இருக்கிற ஒரு இலக்கியத்தை ஆராய்ச்சி பண்றாரு. ஜெர்மன் இருக்கிற ஒரு இலக்கியத்தை ஆராய்ச்சி பண்ணி 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இருக்கிற திருக்குறள் இருக்கிற ஒரு மூலத்தை ஆராய்ச்சி பண்றாரு. அந்த கீவேர்டு கண்டுபிடிக்கிறார். என்ன வேர்டு? சம்மரைசேஷன் சொல்றாங்களே, சம்மரைசேஷன், எலாபரேஷன், அப்புறம் எக்ஸ்பான்ஷன் அண்ட் எலாபரேஷன் சொல்லுவாங்க, அப்புறம் டிரான்ஸ்லேஷன் சொல்லுவாங்க. இந்த 4மே வந்து தொல்காப்பியத்தில் இருக்கு. அதை தொகுக்கணும், அப்புறம் விரிக்கணும், தொகுத்து விரித்து கூற வேண்டும், மொழிபெயர்த்து சொல்ல வேண்டும் அப்படிங்கிறதான். ஆக இது ஒரு நூலை படைக்கிறதுக்கு முன்பாக, ஒரு கருத்தை சொல்வதற்கு முன்பாக இந்த 4ம் செய்ய வேண்டும் என்று தொல்காப்பியர் சொல்றாரு. அவர் சொல்லி 10,000 ஆண்டு ஆச்சு. ஒரு நூலை எப்படி வடிவமைக்க வேண்டும், மக்களுக்கு எப்படி பறைசாற்ற வேண்டும், எப்படி தொகுத்து கூற வேண்டும். நீ நிறைய படிச்சிருப்ப, நிறைய படிச்சுட்டு தொகுத்து எழுதணும் பாரு. அப்ப திருவள்ளுவர் எத்தனை ஆயிரம் படிச்சிருப்பாரு, அப்பப்பா சொல்லவே முடியாது. எத்தனை ஆயிரம் படிச்சிருப்பாரு நமக்கு தெரியவே இல்லை. அந்த அதுல படிச்சதுதான் திருவள்ளுவர் தொகுத்து எழுதுறாரு, அதுலதான் மருந்து எழுதுறாரு, அதுலதான் பசி எழுதுறாரு. அப்ப எத்தனை ஆயிரம் புத்தகத்தை படிச்சிருப்பாரு யாருக்குமே தெரியாது. எங்க போய் சுத்தினாரு, எப்படி சுத்தினாரு, எங்க படிச்சாரு, படித்து கொண்டே இருப்ப. அவரே எழுதுறாரு, நான் சாகும் வரை படிப்பேங்கிறாரு. யாதானும் நாடாமல் ஊறாமல் இன்னொருவன் சாந்தனையும் கல்லாது வருகிறான், படித்து கொண்டேதான் இருப்பா அப்படிங்கிறாரு. செய்தல்னு பேரு, செய்யுள்னாவே செய்தல், நான் தப்பான செஞ்சு பாக்குறேங்கிறாரு. அப்ப செஞ்சு பாக்குறது, உண்மை உணர்றது, அப்புறம் வந்து மனதுக்குள்ளே உணர்றது, மூளையிலே உணர்றது, மனதிலே உணர்றது. மனதிலே உணர்றது ஒண்ணு இருக்குது இதுல, மனதிலே உணர்றதல் ஒண்ணு இருக்கு, மனதுக்குள்ளே உணர்றது சொல்லும்போது உணர்தல் அப்படிம்பாங்க. அந்த மனதில் உணர்றதுதான் இந்த மெய்ஞானிகள் பாத்தீங்கன்னா மனதிலே உணர்வாங்க, மனதிலே உணர்தல்னு பேரு. அப்படி தொல்காப்பியத்திலே இருக்குது. செஞ்சு பார்த்து கண்டுபிடிக்கிறது ஒண்ணு இருக்குது, மனக்கணக்கு போட்டு கண்டுபிடிக்கிறது இருக்குது. என்ன கணக்கு? மனக்கணக்கு போட்டு கண்டுபிடிக்கிறத இந்த குவாண்டம் பிசிக்ஸ் எல்லா விஞ்ஞானியும் முதல்ல வந்து அதுக்கு தாட் எக்ஸ்பெரிமெண்ட் சொல்லுவாங்க. தாட் எக்ஸ்பெரிமெண்ட் என்ன எக்ஸ்பெரிமெண்ட்? தாட் எக்ஸ்பெரிமெண்ட் என்ன? சிந்தனையிலேயே கண்டுபிடிக்கிறது இது. அப்படித்தான் மெய்ஞானிகள் இப்ப எல்லாம் ஒவ்வொன்றும் செஞ்சு பார்த்துட்டே இருக்க முடியும். அப்ப தாட் எக்ஸ்பெரிமெண்ட், அந்த அது ஹைப்போதீசிஸ் சொல்லுவாங்க. அந்த தாட் எக்ஸ்பெரிமெண்ட் வந்ததுக்கு அப்புறம் ஆர்குமெண்ட்ல விடுவாங்க, விவாதம். விவாதத்துல சரின்னு சொல்லிடுவோம். விவாதத்துல சரி வந்துட்டா அது மெய்ப்பிக்கிறதுக்கு 10 வருஷம் 20 வருஷம் ஆகும். இந்த மாதிரி தான் நிறைய விஞ்ஞான கருத்துக்கள் சொல்லப்பட்டு
நேர்கோட்டு பாதையில வந்து நேர்கோட்டு பாதை நியூட்டன் வந்து நேர்கோட்டு பாதையில இழுக்கப்படுதுன்னு சொல்றாரு. அதுக்கு பின்னாடி வந்து ஐன்ஸ்டீன் வந்து அது வளைவு கோட்டு பாதையில வளையுதுங்கிறாரு. அப்ப இதுல என்ன அர்த்தம்? தமிழ்ல அவர் அழகா எழுதி வச்சிருக்கிறாங்க. நேர்கோட்டு இயக்கம், வட்டக்கோட்டு இயக்கம். இந்த 2 இயக்கம் தமிழ் இருக்கு. இந்த 2 இயக்கம் எதில் இருக்கு? தமிழ் தெளிவா எழுதிருச்சு. நேர்கோட்டு இயக்கம் ஒண்ணு இருக்குது, வட்டக்கோட்டு இயக்கம்னு ஒண்ணு இருக்கு. இதை வந்து ஐன்ஸ்டீனுக்கு அப்புறம் தான் தெரியுது. நியூட்டன் சொல்றது நேர்கோட்டு இயக்கம், ஐன்ஸ்டீன் சொல்றது வளைகோட்டு இயக்கம். அதான் வளையுதுன்னு சொன்னாரு. ஒண்ணுமே இல்லை, ரொம்ப சிம்பிள். நேர்கோட்டு இயக்கம், வளைகோட்டு இயக்கம். அதான் இப்ப ஒளி வளைஞ்சுதான் வருதுங்கிறாரு. சரியா போச்சு. நேரா இழுக்குதுங்கிறாரு. நியூட்டன் சொல்றது நேரா இழுக்குறது, அதுவும் கரெக்டு தான். வளைகோட்டு இயக்கம் ஒண்ணுதான். இது வந்து தமிழ்ல அழகா தமிழ்ல இருக்குது. நேர்கோட்டு இயக்கம், வட்டக்கோட்டு இயக்கம். இலக்கணத்தை படிச்சு பார்த்தீங்கன்னா நேர்கோட்டு இயக்கம் இருக்குது, அப்புறம் வந்து வளைகோட்டு இயக்கம் இருக்கு. நேருன்னு வேறு, நிறைன்னு வேறு. நேருனா நேர்ல போறது, நிறைனா வளைஞ்சிருக்குன்னு அர்த்தம். நிறையனாவே வட்டம்னு அர்த்தம். நிறையனாவே வட்டம்னு அர்த்தம். நேரு நேரு நேர் நேர் தேமா, நிறைநேர் தேமா படிச்சிருக்கீங்களா? நேர் நேர் தேமா, நிறைநேர் தேமா. தேமாங்காய், புளிமாங்காய், இதெல்லாம் அதுதான். இந்த நேர் தேமா, நேர் அதெல்லாம் வந்து சீர் பிரிக்கிறப்ப படிச்சு பார்ப்பாங்க. நேருனா நேரா போறது, நிறைனா வளைஞ்சிருக்குன்னு அர்த்தம். நிறை நிலானாவே வட்டமா இருக்கு. நிறை நிலானா வட்டமா இருக்கிற நிலான்னு அர்த்தம். நிறை நிலா என்னது? நிறை நிலா, நிறைமதிங்கிற நிறை நிலா, நிறைமதி நடந்த மாதிரி. நிறைமதின்னு என்ன அர்த்தம்? நிறைமதிம்பாங்க. நிறைமதி முழுமையான நிலவு, வட்டமான. அப்ப வட்ட நிலா தமிழ்ல இருக்கு. நேர்கோட்டு இயக்கம், நிறைகோட்டு இயக்கம். அந்த திருக்குறள்ல பிரிச்சு புணர்ச்சி விதிகள்னு வரும் +2. அதுக்கு பேர் நேர் நிறைமாங்க. நேர் நிறை. நேர்னா நேர்கோட்டு இயக்கம், நிறைனா வட்டக்கோட்டு இயக்கம்னு அர்த்தம். இதான் ஐன்ஸ்டீன் சொல்றாரு, வேற ஒண்ணும் கிடையாது. அவ்வளவுதான். அவர் மூலையில எட்டிடுச்சு. வளைஞ்சும் இருக்கும்ட்டாரு. அததான் தமிழ்ல வளைகோட்டு இயக்கம் சொல்லுங்க. அப்ப வளைகோட்டு இயக்கம்னா சைபர்னு அர்த்தம், நேர்கோட்டு இயக்கம்னா ஒண்ணுன்னு அர்த்தம். என்னது? ஒண்ணு. நேர்கோட்டு இயக்கம்னா ஒண்ணு, வளைகோட்டு இயக்கம்னா சைபர். அது பூச்சியம் ஒண்ணுன்னு அர்த்தம். முடிஞ்சு போச்சு. பூச்சியம் ஒண்ணுதான் வேலையும் நடக்குது. பூச்சியம் ஒண்ணுக்குள்ளதான் எல்லாம் வந்தாகணும். பூச்சியம் வரும். பூச்சியம் ஒண்ணுக்குள்ளதான் 9 டிஜிட் வருது. என்னது? 9 டிஜிட். அதுதான் இது தமிழ் பைனரி. பைனரி பைனரிங்கிறது ரெண்டு ஸ்தானம் இருக்கணும். இப்போ என்ன பண்ணிட்டானுங்கன்னா, இந்த குவாண்டம் கம்ப்யூட்டருக்கு அதே கிடையாது. தனியா சைபர் ஒண்ணு கிடையாது, சைபர் தனியா ஒண்ணுன்னு கிடையாது. இப்ப நீங்க பயன்படுத்துறதுல கிளாசிக்கல் கம்ப்யூட்டர் தான் பயன்படுத்திருக்கிறோம். அந்த குவாண்டம் கம்ப்யூட்டர் தான் பயங்கரமானது. அதோட ஸ்பீடு என்ன தெரியுமா உங்களுக்கு? இப்ப நான் படிச்சு பார்த்தேன், அந்த ஸ்பீடு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஸ்பீடு அதோட வேகம் எப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ உதாரண ஒரு பிரச்சனையை தீர்ப்பதற்கு ஒரு 10 நிமிஷம் ஆகும், 1 நிமிஷம் ஆகும், 2 நாள் ஆகும், 3 நாள் ஆகும். ஒரு பிரச்சனையை தீர்ப்பதற்கு சால்வேஷன் கண்டுபிடிக்கிறது. ஒரு சாதாரண கம்ப்யூட்டர் பார்த்தீங்கன்னா 1 வினாடி கண்டுபிடிச்சு கொடுத்துரும். நீங்க 2 நாள் எடுக்கிற முடிவை 1 வினாடியில கண்டுபிடிச்சு கொடுத்துரும். இதுதான் இப்ப இருக்கிற கிளாசிக்கல் கம்ப்யூட்டர். ஆனால் இப்ப இருக்கிற குவாண்டம் கம்ப்யூட்டரோட விலை வந்து 500. ஒரு கம்ப்யூட்டர் குவாண்டம் கம்ப்யூட்டர் விலை வந்து இப்போ பார்த்தீங்கன்னா 50 கோடி. இப்போ உலகத்துல 6 பேருக்கு தான் இருக்குது. ஜெர்மன்ல ஒண்ணு இருக்கு, அப்புறம் எங்கேயும் இருக்கு. அது அவர் அதை கண்டுபிடிக்கிறவர், இந்த அதுல இருக்கிற பொறுப்பாளர் ஒருத்தர் தமிழ்நாட்டில் வந்திருந்தாரு இப்போ 10 நாளைக்கு முன்னாடி. அவரு மதுரைக்காரர் தான். அவர் தான் இப்போ அதுக்கு அந்த குவாண்டம் கம்ப்யூட்டரை வடிவமைக்கிறது தமிழர்கள் பங்கு மிகப்பெரிய பங்கு. அப்புறம் அதை ஏஐ தொழில்நுட்பத்தில் தமிழர்களுடைய பங்களிப்பு இருக்குது, பயங்கரமான பங்களிப்பு இருக்குது. இப்போ அவர் சொல்றாரு, அந்த குவாண்டம் கம்ப்யூட்டருக்கும் சாதாரண கிளாசிக்கல் கம்ப்யூட்டருக்கு என்ன வித்தியாசம் அவர் சொன்னாரு. குவாண்டம் கம்ப்யூட்டர் என்பது இப்போ உலகத்துல 6 பேத்துக்கு தான் இருக்குது. இப்போ ஒரு கம்ப்யூட்டர் விலை வந்து 50 கோடிக்கு மேல ஆகுது. இப்போ வந்து ஏரோஸ்பேஸ் ஸ்டடி பண்றதுக்காக நாங்க வந்து ஜெர்மனிக்கு ஒரு கம்ப்யூட்டர் வித்துருக்குறோம். அந்த கம்ப்யூட்டர் விலை வந்து 50 கோடினாரு. எத்தனை கோடி? 50 கோடி. 50 கோடி. அது 50,000 தர முடியுங்கிறார். 50 கோடி ரூபாய் மதிப்புள்ளத எத்தனை ரூபாய்க்கு தர முடியும்? வெறும் 50,000 தர முடியும். அது கொஞ்ச நாள் ஆகுங்கிறாரு. 50 கோடி எங்க, 50,000 எங்க? அவர் சொல்ல 50 கோடி எங்க, 50,000 எங்க? 50,000 தர முடியும். இப்போ ஒரு கம்ப்யூட்டர் விலை 50,000. சாதாரண பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்யூட்டர் 50,000 போட்டு ஒரு கம்ப்யூட்டர் வாங்கலாம். அதுக்கான முயற்சி எடுக்கிறீங்கிறாரு. அவர் சொல்லக்கூடிய ஆச்சரியமா இருக்குது. அது என்ன கேட்டீங்கன்னா, வேற ஒண்ணுமே இல்லை. அது கார்பனும் நைட்ரஜனும் எப்படி கனெக்ட் பண்றதுங்கிறதே கேள்வி. கார்பன் நானோ அந்த பார்ட்டிகளையும்
நைட்ரஜன் நானோ பார்ட்டிகளையும் கம்பைன் பண்ணிட்டோம்னா அது வந்து சீப் ரேட்டு கொடுத்துடலாம் அப்படிங்கிறத. நம்ம உடம்பு வந்து ஆல்ரெடி என்ன மாதிரி தெரியுமா, கார்பனும் இருக்கு நைட்ரஜனும் இருக்கு நம்ம உடம்புல. கார்பன் இருக்கு, நைட்ரஜன் இருக்கு. அதனாலதான் நம்ம உடம்பு சூப்பர் கம்ப்யூட்டர். நம்ம உடம்பு வந்து என்ன தெரியுமா அர்த்தம், நம்ம வந்து குவாண்டம் கம்ப்யூட்டர். நம்ம உடம்பு வந்து குவாண்டம் கம்ப்யூட்டர். ஆல்ரெடி பாடி டிசைன் பண்ணி, ஆல்ரெடி இயற்கை நம்மள பாடி டிசைன் பண்ணி விட்டுருச்சு. அவனை மேல பாத்தீங்கன்னா இங்க என்ன இருக்கு தெரியுமா, நைட்ரஜன் இருக்கும் கார்பனும் இருக்கும். கார்பன் வந்து பாடியா இருக்கு, நைட்ரஜன் நைட்ரஜன் ஆடி செத்து போயிடுவான். நைட்ரஜன் மட்டும் இல்ல, நைட்ரஜன் பார்ட்டிகல் உடம்புல எடுத்துட்டீங்கன்னா ஆல் அவுட். நைட்ரஜன் பார்ட்டிகளை ஏதாவது வச்சு எடுத்துட்டீங்கன்னா அடுத்த வினாடி மனுஷன் செத்துருவான். நைட்ரஜன் வந்து உள்ள பார்ட்டிகல் இருக்கணும், நானோ பார்ட்டிகளா இருக்கணும். இந்த மாதிரி அது மாதிரி 92 எலிமெண்ட்டும் உள்ள இருக்கு. 92 எலிமெண்ட்டும் அந்தந்த பங்களிப்போட அந்தந்த ரேஷியோட இருந்துகிட்டே இருக்கு. அந்த ரேஷியோட ஒண்ணு குறைஞ்சாலும் சரி கூடுனாலும் சரி ஆல் அவுட். அந்த இன்கிரீடியன்ஸ் மாறவே கூடாது, நியூட்ரலாவே இருக்கணும். அப்ப தெரிஞ்சு போச்சு. ஏன்னா நீ என்னதான் கண்டுபிடிச்சாலும் மனிதனுக்கு நீ என்ன ஒண்ணு புதுசா கண்டுபிடிச்சாலும் அது உடம்புல வந்துடும். ஏன்னா எப்படி பார்த்தாலும் 92 எலிமெண்ட்ல தான் வந்தாகணும். 92 எலிமெண்ட்னா அந்த பேசிக் பீரியாடிக் டேபிள்ல பாத்தீங்கன்னா 92 எலிமெண்ட் இருக்கும். அப்புறம் வந்து சப்ளிமெண்டரி நிறைய இருக்கும். அதுல பாத்தீங்கன்னா 92 இருக்கும். அதுக்கப்புறம் மறுபடியும் சிலதெல்லாம் இருக்கு 112 வரைக்கும் போகுது. அதெல்லாம் பாத்தீங்கன்னா லாங் லைஃப் கிடையாது. அதுக்கெல்லாம் லாங் லைஃப் கிடையாது. லேப்ல ரிசர்ச் பண்ணிட்டே இருப்பாங்க. ரிசர்ச் பண்ணி அந்த டியூப்ல இருந்து வெளியெடுத்தாவே அந்த லைஃப் போயிடும். ப்ரூஃப் பண்ணவே முடியாது. என்னது ப்ரூவ் பண்ண முடியாது. அந்த லேப்ல ரிசல்ட் வரும், இதுல லேப் ரிசல்ட்ல வரும். அதை அப்படியே எடுத்து ப்ரூஃப் பண்றதுக்குள்ள காண போயிடும். ப்ரூஃப் பண்றதுக்குள்ள காணாமல் போய்விடும். அதனால விஞ்ஞானி ஒத்துக்க மாட்டாங்க. விஞ்ஞானி என்ன பண்ணுவாங்க, காட்டுவாங்க. அப்படி இது வரைக்கும் அப்படி காட்டப்பட்டது 112 113 அவ்வளவுதான். பீரியாடிக் டேபிள் பார்த்தீங்கன்னா 113 114 வரும். அதுக்கு 114 நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அவ்வளவுதான். ஆனால் இன்னும் கண்டுபிடிக்கப்படாத தனிமங்கள் விண்வெளியில் இருக்கலாம். இன்னும் கண்டுபிடிக்கப்படாத தனிமங்கள் எங்க இருக்கலாம், ஸ்பேஸ்ல இருக்கலாம். அதெல்லாம் இருக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா சிலிக்கான், இப்ப பாத்தீங்கன்னா சிலிக்கானை வச்சுதான் உங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர் டிசைன் ஆகுது. சிலிக்கான் வேலி, அமெரிக்கால சிலிக்கான் வேலியும். சிலிக்கான் இல்லாம கம்ப்யூட்டரை வந்து இந்த கம்ப்யூட்டர் செல்லுக்கு சிலிக்கான் இல்லைன்னா எலக்ட்ரானே கிடையாது. எலக்ட்ரானிக்ஸே கிடையாது. எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் பேஸே சிலிக்கான் தான். ஆனா பூமியில எங்க பார்த்தாலும் சிலிக்கான் தான். மண்ணு பூரா சிலிக்கான் தான். மண்ணு செங்கன்னு கல்லு பாறைகர் எல்லாம் சிலிக்கான் தான். அந்த சிலிக்கானை பியூர் பண்றதுக்கு பயங்கர செலவாகும். இந்த சிலிக்கானை வடிச்சு எடுத்து சித்தர்கள் உடல் தத்துவம் அப்படின்னு சொல்லிட்டு தாமரை நூலகத்துல போட்டிருக்கான். சித்தர்கள் உடல் தத்துவம். இதுல வந்து 96 தத்துவங்கள், உடல் தத்துவங்கள் வந்து 96 தத்துவங்கள். இது கிடைச்சதுனாக்க ஒண்ணு நீங்க கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா எலிமெண்ட் தான். அதெல்லாம் எலிமெண்ட்ஸ் தான். இந்த 96 95 92 இதெல்லாம் எலிமெண்ட் தான். 113 வரைக்கும் போகுது. அதெல்லாம் வந்து நிரூபிக்கப்படாதது. லாங் லைஃப் கிடையாது. வயரை வந்து லாங் லைஃப். சில கேசியஸ் பார்ட்டிகள்ல கண்டுபிடிப்பாங்க. அதெல்லாம் பாத்தீங்கன்னா லாங் லைஃப் கிடையாது. லாங் லைஃப் இருக்கிறதா. அதனாலதான் நம்ம பேசிக்கே பாத்தீங்கன்னா யுரேனியம் தான் வந்து பேசிக்கா நிற்கும். இந்த யுரேனியம் வந்து செதஞ்சிட்டே போகும். யுரேனியம் செதஞ்சி ஒரு 400 கோடி ஆண்டாக மாறுகின்ற போது அது காரியமா கன்வெர்ட் ஆயிடும். யுரேனியம் என்னவா மாறிடும், காரியமா மாறிடும். அப்ப இந்த காரியம் வந்து பூமியில இருந்ததுனால அது வந்து 400 கோடி ஆண்டுக்கு முன்னாடி என்னவா இருந்ததுன்னு கேட்டீங்கன்னா 400-500 கோடி. அதெல்லாம் எடுத்து படிச்சு பாருங்க. அது செதைந்துடும். ஆஃப் ஏஜ்ன்னு சொல்லுவாங்க. ஆஃப் ஏஜ்னா செதஞ்சி கடைசியில மாறும். வெவ்வேறு பார்ட்டிகளா அந்த புரோட்டான் காணா போயிட்டே இருக்கும். அப்படி போகும்போது 400 கோடி. அப்ப பூமி வந்து ஏறத்தாழ 450 கோடி ஆண்டு ஆகுதுங்கிறது கணக்கு சரியா வருதுன்னு கண்டுபிடிக்கிறாங்க. அது இந்த டேக்கே ஆகுறது, செதஞ்சு போறது. சரி, நான் எதுக்கு இங்க வரேன்னா, இதைத்தான் அந்த வெங்கடேசன் என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா, அந்த ஜெர்மன்ல இருக்கிற இலக்கியத்தை ஆராய்ச்சி பண்றாரு. அந்த ஜெர்மன்ல இருக்கிற இலக்கியம் வந்து அந்த அவர் எடுத்துக்கொண்ட ஆராய்ச்சி பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஆராய்ச்சி. இந்த 2 புத்தகம் தான். இந்த 2 புத்தகத்தை தீவிரம் ஆராய்ச்சி பண்றாரு. அந்த ஆராய்ச்சி பண்ணும் பொழுது திருவள்ளுவர் சொல்லக்கூடிய 2000 ஆண்டுக்கு முன்னாடி திருவள்ளுவர் சொல்லக்கூடிய அந்த 942 ஒத்து போகுதுன்னு கண்டுபிடிக்கிறாரு. ஜெர்மனிக்காரருக்கு நமக்கு சம்பந்தம் கிடையாது. திருவள்ளுவர் சொல்றதுக்கு நமக்கு சம்பந்தம் கிடையாது. திருக்குறள் வந்து எழுதியிருக்காரு, அந்த அளவுக்கு சம்பந்தமே தவிர
திருக்குறளில் திருவள்ளுவர் இதைத்தான் சொல்லியிருக்கிறார் என்பது யாருக்கும் தெரியாது. புரியுதா உங்களுக்கு? அதே போல அந்த ஜெர்மன் டாக்டர் அர்னால்ட் எக்ரேட் என்ன சொல்றாரு, ஒரு இடத்துல சொல்றாரு பாருங்க, அதை இப்ப எடுத்து வச்சிருக்கேன். இந்த ஒரு வரி படிச்சுட்டு நம்ம அடுத்ததுக்கு போயிடலாம். ஒரு வரி படிச்சுட்டு நம்ம அடுத்ததுக்கு போயிடலாம். அது இன்னைக்கு 949 அது என்ன நம்பர் சொன்னீங்க? 942 40 மருந்தேன வேண்டாம். ஓகே. ஆமா. அந்த அந்த அது வந்து நீர் மருத்துவத்தை பத்தி சொல்லியிருக்காரு திருவள்ளுவர். நீர் மருத்துவத்தை சொல்லியிருக்காருங்கிறது அந்த 942 சொல்லியிருக்காரு. 942 நீர் மருத்துவத்தை சொல்லியிருக்காரு என்பதுங்கிற கருத்து ஜெர்மன் டாக்டர் சொல்லக்கூடிய அந்த ரேஷனல் ஃபாஸ்டிங், அதாவது மூக்கஸ்லெஸ் டயட். அது என்ன புக் பேரு? ரேஷனல் மீக்குலஸ். 2 புத்தகம் ரொம்ப முக்கியம். 2 புத்தகம். இது ரேஷனல் ஃபாஸ்டிங், இது அறிவு சார்ந்த நோன்பு. இது மூக்கஸ்லெஸ் டயட் ஹீலிங் சிஸ்டம். சளி குறைந்த உணவும் அறிவு சார்ந்த நோன்பும். சளி குறைந்த உணவு அமேசான்ல கிடைக்குது. அது ஆமா எல்லாம் கிடைக்குது. அமேசான்ல போட்டா வந்துடும். அதுல அமேசான்ல கிடைக்குது. அது பேர் கொஞ்சம் கரெக்டா எழுதிக்கிறோம், காட்டுங்க சாமி. ரேஷனல் ஃபாஸ்டிங். ரேஷனல் ஃபாஸ்டிங். ஆத்தர் யாரு? எழுதுனது யாரு? அர்னால்டு. அது வந்துட்டு மியூக்குலஸ் இல்ல, மியூக்கஸ்லெஸ். அது அர்னால்டு எக்ரேட். இதில் இருக்கிற விஷயத்த நீங்க படிச்சால ஒண்ணும் புரியாது. சும்மா படிச்சுக்க வேண்டியதுதான், அதெல்லாம் புரியாது. அந்த விஞ்ஞானிகளுக்கு மட்டும்தான் அது புரியும். நீங்க வெறுமனே திருக்குறள் இருக்குது யாருக்கு எத்தனை பேருக்கு புரிஞ்சுது? 2000 ஆண்டுக்கு முன்னாடி திருவள்ளுவர் திருக்குறள் விழா கொண்டாடி, இப்ப கூட விழா கொண்டாடணும் பொங்கல் மாசம். ஆனால் அதை தொகுத்து கூற வேண்டும்ங்கிறது, தொகுத்து கூற வேண்டும். அப்பதான் தொகுத்து கூறினாதான் நோய் நல்லாகும். இப்போ தொகுத்து கூற வேண்டும். விரைந்து நோய் வந்து விரைந்து குணமாக்கும்னு நினைக்கிறீங்க, அப்படிதான் நினைக்கிறீங்க எல்லாரும்? விரைந்து குணமாக்கும்னு நினைக்கிறீங்க எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க? நோய் வந்து நல்லாகும்னு நினைக்கிறீங்க. நோய் வராம இருக்கிறதுக்கு யாரும் முயற்சி பண்றது இல்ல. நோய் வராம இருக்கிறதுக்கு என்ன வழின்னு தெரியாது, என்ன வழியில நோய் வருதுன்னு தெரியாது. ஏன்னா நம்ம வந்து அந்த அளவுக்கு எல்லாம் சாதாரண அறிவுல வச்சிருக்கிறோம். அந்த பகுத்து பார்க்குற அறிவும் பயன்படுத்துறதுல, நுண்ணறிவு 100க்கு 99 பேர் பகுத்தறிவும் பயன்படுத்துற, நுண்ணறிவும் பயன்படுத்துறது இல்ல. சரிங்களா? சரி, இப்ப அந்த 2 வரி மட்டும் எடுத்துட்டு அதுக்கு போல இந்த கம்பேரிட்டிவ் ஸ்டடி, ஒப்பியல் ஆய்வுங்கிறது சாதாரண விஷயம் இல்ல. அது வெங்கடேசன் துண்டி செஞ்சாரு. அப்ப அவருக்கு பின்னாடி பின்பலம் யாரும் கிடையாது. ஒரு பெரிய யூனிவர்சிட்டியில பண்ண வேண்டியது வீட்டுல உட்காந்து பண்றாரு. பெரிய யூனிவர்சிட்டியில பண்ண வேண்டியதை வந்து வீட்டுல உட்காந்து கண்டுபிடிக்கிறார். ஏன்னா திருவள்ளுவர் என்ன சொன்னாருக்கான ஆதாரம் இல்லை. அதே போல அர்னால்ட் எக்ரேட் ஜெர்மனில 120 ஆண்டுக்கு முன்னாடி சொன்னார். 1910 5 எழுதியிருக்கலாம். 1900 எழுதியிருக்கலாம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா 125 ஆண்டு ஆகி போச்சு. அங்க இருக்கிற கருத்து, திருக்குறள் சொல்ற கருத்து எப்படி ஒத்து போகுதுங்கிற ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிக்கிறார். தன் உடம்பை பயன்படுத்துறாரு. எல்லாரும் தீர் எழுதுவாங்க, அப்புறம் ஒரு விலங்கு வச்சு ஆராய்ச்சி பண்ணுவாங்க, அல்லது ஒரு பார்ட்டிகள் எடுத்து ஆராய்ச்சி பண்ணி ரிசல்ட் சொல்லி நோபல் பிரைஸ் வாங்கிட்டு போயிடுவாங்க. இவர் தன்னை சொந்த உடம்பை ஆராய்ச்சி பண்றாரு. அதான் விஷயம். ஏன்னா இவருக்கு மரணம் வந்துருச்சு. யாருக்கு மரணம் வரப்போகுது? யாரு? வெங்கடேசனுக்கு மரணம் வரணும் போது தெரிஞ்சு போச்சு. ஏன்னா நகர முடியல, உடம்பு 94 கிலோ எடையை போச்சு. சக்கரை, மூட்டு வலி, முழங்கலை, வாய் நாற்றம், உடல் நாற்றம், மேல உடல் பெருத்து போய் நாரி போய் சாக போறேன்னு தெரிஞ்சு போச்சு. நீ வெள்ளைக்காரன் பாடம் படிக்காது, வெள்ளைக்காரனுடைய பாடத்திட்டம் முடிஞ்சு போச்சுன்னா நம்ம இன்ஜினியர் ஆகி என்ன பிரயோஜனம் அப்படின்னு அவரே ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிக்கும் போதுதான் இந்த தற்செயலாக அந்த உணவு, அந்த சளி குறைந்த உணவுங்கிற புத்தகம் கிடைக்குது. அது ஆராய்ச்சி பண்ணும் பொழுது அவருக்கு டக்குன்னு அந்த மூளை வேலை செய்யுது. அப்புறம் மூலகம் இருக்கும்போது இப்ப திருக்குறள் இருக்கு. அவர் தான் சித்தர் கொள்கைகளை படிக்கிறவர். 15 வயசுல சித்தர் கொள்கைகளை படிக்கிறாரு. 55வது வயசுலதான் வந்து 942வது குறளுக்கு அர்த்தம் தெரியுது. 15 வயசுல படிக்க போய் 55 வயசுல அர்த்தம் தெரியுது. எத்தனை வயசுல படிக்க போய்? 15 வயசுல. 5 வயசுல படிக்க போய் எப்ப விளங்குச்சு? 40 வருஷம் கழிச்சு. 55 வயசு. அவரே எழுதியிருக்காரு, இந்த புத்தகத்தை எழுதியிருக்காரு. இந்த புத்தகத்துல எனக்கு 55வது வயசுல தான் அந்த புரிஞ்சுதுன்னு எழுதுறாரு. அப்ப 40 வருஷம் தேடிட்டே இருந்திருக்காரு. அந்த 942ல அப்ப எத்தனை கோடி அவருக்கு பரிசு கொடுக்கறது? 1 லட்சம் கோடி பரிசு கொடுத்தாலும்
என்னமோ குவாண்டம் கம்ப்யூட்டருக்கு வேற 50 கோடிக்கிறாங்க இல்லையா? இப்ப ஆரோக்கியத்தை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இந்த ஆரோக்கியத்தை கண்டுபிடிச்சிங்கிறது உலகத்துக்கு என்ன யாரும் தெரியாது. இது பயப்படணுங்கிற அவசியமே கிடையாது. ஏன்னா அந்த பசி தாகத்தை கட்டுப்படுத்துறது ரொம்ப சிம்பிள். அது வெறும் தண்ணீரை கட்டுப்படுத்திட்டு வரலாம். ஏற்கனவே உணவு பழக்கத்தை வெளியெடுக்கிறதுக்கு தான் தண்ணீர், உணவு பழக்கத்துல கழிவு வெளியெடுக்கிறது தண்ணீர். மலச்சிக்கல் வரக்கூடாது, பல்வேறு வகையான பழக்கத்துக்கு மாவை பொருளை தின்னு 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 மாவு கொழுப்பு தின்னு 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 பூரா சளி ஏறி குடல் பூரா நாரி சுருக்கி போய் கிடக்கும். சாதாரண உணவு திங்கிறவனுக்கு 100க்கு 100 பேத்துக்கும் குடல் சுருங்கி போய் கிடக்கும். அவனோட பழைய கழிவு மட்டும் 5 கிலோ ரெடிமேடா ஒண்ணு இருக்குங்கிறார். பழைய பீன்னு சொல்றாங்க. அந்த பழைய பீ எப்பவுமே வயிற்றுக்குள்ள இருந்து கொண்டே இருக்கும். என்னது? இருந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு யார் சொல்றாரு? அர்னால்ட் எங்கிட்ட சொல்றாரு. பழைய என்ன சொன்னீங்க? பழைய திருப்பி சொல்லுங்க. யார் கேட்டீங்க? சொல்லுங்க, யார் கேட்டீங்க? திருப்பி சொல்லுங்க. அந்த மலம் வந்து பூராவும் வெளியே போகாம அப்படியே தங்கி இருக்கு. வேஸ்டேஜ் வேஸ்டேஜா? மலம் மலம் அது எப்படி தங்கி இருக்குதுயா மலம் வயிற்றுக்குள்ள? கிட்டத்தட்ட 6 பவுண்ட்ல இருந்து 7 பவுண்ட் வரைக்கும் இருக்குங்கிறாரு. ஒரு பவுண்டுங்கிறது 500 கிராம் வச்சுக்கோங்க. ஒரு பவுண்டுங்கிறது தோராயம் 500 கிராம் வச்சுக்கலாம். 10 பவுண்டுன்னு எவ்வளவு? 10 பவுண்டுன்னு எவ்வளவு? 5 கிலோ. 5 கிலோ நீங்க எப்பவும் வயிற்றுல இருக்கு. என்னது? வெளியே போகல. அப்ப நீ மலப்பிண்டம் அர்த்தம். என்னது? வயிற்றுல ஸ்டோரேஜ் நின்னுட்டே இருக்குங்க. வணக்கம் ஐயா. பள்ளிவேல். பள்ளிவேல் வந்துட்டாரு பாரு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் வர்றாரு. இன்னைக்கு வேலை இல்லையா இன்னைக்கு பள்ளிவேலுக்கு? கிளம்பணும். ரைட், அவர் கிளம்புறவரு. ரைட். ரொம்ப ஓகே. அப்போ பழனிவேல் அவர் இன்ஜினியர் தான். ரைட். சரி இருக்கும். அந்த மலம் அப்ப நீங்க எங்க போனாலும் எதோட போறீங்க? மலத்தோட. கழிவோட போறோம். 5 கிலோ கழிவோட போறோம். 5 செப்டிக் டேங்கோட போறோம். கரெக்டா சொல்லிட்டாரு. செப்டிக் டேங்கோட தான். அவ்வளவுதான். அவ்வளவு நாத்தடிக்கிறது காரணமே. என்னது? அவ்வளவு செப்டிக் டேங்க் எப்படி நாத்தம் பிடிக்குதோ அதே நாட்டம் தான் வாயிலையும் அடிக்கிறது. இதுதான் வந்து அப்படியே மணக்குதுங்கிறான். வாயை வந்து வெத்தலைவாக்கு போடுறது, பீடா போட்டுக்கிறது, வெத்தலைவாக்கு போடுறது, கிராம்பு போட்டுக்கிறதுல வாய் பெணவாடை தகுப்பிற்பதற்காக பண்ணக்கூடிய அக்கிரமங்கள் இதெல்லாம் அவர் எழுதுறாரு. அட மவனை அப்படின்னா யாருங்க? அத்தனை பேரும் மலப்பிண்டம் தான். அதனாலதான் நாம நீர்பயிற்சிக்கு வர்றோம். நீர்பயிற்சிக்கு வருகின்ற பொழுது முதல்ல பெருங்குடல் சுத்தமாயிரும். என்ன சுத்தமாயிரும்? பெருங்குடல் சுத்தமாயிடுங்கய்யா. பெருங்குடல் சுத்தமாயிட்டாவே மலம் இருக்காதாங்க. மலம் மில்லியனாவே ஆரோக்கியம் வந்தாச்சு. மலம் மில்லியனாவே ஆரோக்கியம் வந்தாச்சு. ஏன்னா பசியும் கட்டுப்படுத்திடுறீங்க, மலம் இல்லாம பண்ணி போயிடுறீங்க, நைட்ரஜன் புரோட்டீனா மாறுது, இந்த கார்பன்கிற வைரஸ்ல உள்ள புந்துருது. ஹியூமன் பாடிச்ச வைரம் வைர தேக்கன்னு சொல்றாங்க இல்லையா? அது தெரிஞ்சோ தெரியாம சொல்றது இல்ல, உண்மைதான். இந்த உடம்பு வைரத்தால் ஆனது. கார்பன் பார்ட்டிகள். இப்படிதான் வைரம்னா என்ன நினைக்க? கார்பன் பார்ட்டிகள். என்னது? ஹியூமன் பாடிச்ச கார்பன் டிசைன், கார்பன் பார்ட்டிகள். அதை நீங்க புரிஞ்சுக்கணும். அதுதான் இந்த நுண்ணறிவு வேணுங்கிறது. கார்பன்ல நிறைய இருக்கு. என்னங்கய்யா? வைரம் பாஞ்ச கட்டாய்ங்கிறாங்க. அந்த வைரம் பாஞ்ச கட்டைனாவே ஆரோக்கியம் பாய்ந்ததுன்னு அர்த்தம். அப்ப அந்த கார்பனால ஆனதுதான். அதாவது ஆக்சிஜன் மேஜரா பாத்தீங்கன்னா 5 இருக்கும், 4 இருக்கும். முதன்மையா பார்த்தா முதன்மையா இருக்கிறத மட்டும் தான் எப்பவும் சொல்லுவாங்க. விஞ்ஞானிகள் வந்து முதன்மையா இருக்கிறதுன்னு தான் சொல்லுவாங்க. இப்ப பாத்தீங்கன்னா ஹைட்ரஜன் இருக்கும், ஆக்சிஜன் இருக்கும், கார்பன் இருக்கும், நைட்ரஜன் இருக்கு. இது OCHன்னு சொல்லுவாங்க. OCHN சொல்லுவாங்க. OCHNங்கிறது மேஜரா இருக்கக்கூடிய உப்புக்கள். இதுதான் அடிப்படை. அதுக்கப்புறம் சப்ளிமெண்டரி நிறைய சிறுசா இருக்கும். அது நமக்கு தேவையில்லை. இது ஆராய்ச்சி பண்றாரு வெங்கடேசன். ஆராய்ச்சி பண்றாரு எது? ஜெர்மன் நாட்டு இலக்கியத்தையும் தமிழ் இலக்கியத்தை ஆராய்ச்சி பண்றாரு தனிப்பட்ட முறையில. எப்படியாவது சித்தர்கள் வந்து குகையில உட்காந்துட்டு வெளியே வர்றாங்க. 10 நாள் 20 நாள் 30 நாள் இருந்து வர்றாங்க. அப்ப 10 நாள் 20 நாள் இருக்கும்போது அவங்க பசி என்னாச்சு, அவங்க மலம் போறது என்னாச்சு, நம்ம மாதிரி எப்படி அவங்க இல்லாம இருக்கிறாங்க, எப்படி சிறந்த அறிவாளிகளா இருக்கிறாங்க ஆராய்ச்சி பண்றாரு. அப்படி ஆராய்ச்சி பண்ணும்பொழுது இந்த 942 ரொம்ப நாள் ஆராய்ச்சி பண்ணி தான் கண்டுபிடிக்கிறார். அப்ப அந்த அருந்துவது மற்றும் பொதும் தண்ணீர்னு வர்றதுக்கு 8 ஆண்டுகள் ஆயிருக்கு. என்ன உடம்பு சரியாகணுமே. அப்ப திருவள்ளுவர் இதைத்தான் சொல்றாருங்கிறது. அதனாலதான் கம்பேரிட்டிவ் ஸ்டடிங்கிறது. அப்ப நான் சொல்லக்கூடிய இப்ப நான் உங்களுக்கு வகுப்பு எடுக்கிறதெல்லாம் இந்த புத்தகத்தையும் வச்சுக்கிட்டு நான் சொல்லக்கூடாது வச்சுட்டு நீங்க ஒத்து பார்த்துட்டே போகணும். இப்போ வரப்ப அந்த இந்த புத்தகத்தை சொல்ற மாதிரி நடக்கணும். புத்தகத்தை சொல்ற மாதிரி நடத்தணும்.
நடக்கணும் அப்படின்னு இந்த புத்தகம் இருந்தாவே ஒரு மனிதனுக்கு இருந்தா போதுமானது. இந்த புத்தகம் மட்டும் இருந்தாவே போதும். இந்த ஆராய்ச்சி நூல் இது. ஆராய்ச்சி பண்ணி தெளிவு பண்ணி முடிவை சொல்லியாச்சு. மெடிக்கல் ரிப்போர்ட்டோட சொல்லியாச்சு. என்ன ரிப்போர்ட்டோட சொல்லியாச்சு? மெடிக்கல் ரிப்போர்ட். வெள்ளக்காரனோட மெடிக்கல் ரிப்போர்ட் இருக்கு இல்லையா, அந்த டாக்டர் வச்சே ரிப்போர்ட் பண்ணி சொல்லியாச்சு. சொல்லிட்டு இது விண்வெளிக்கு பாய்ந்து எழுதிட்டேன். பின்னாடி இது விண்வெளிக்கு மனிதன் பூமியிலிருந்து தப்பிச்சு போகணும் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டாரு. ஆக இந்த இதுக்கெல்லாம் எத்தனை கோடி கொடுக்கறது? இந்த புத்தகம் அச்சடிச்சு கொடுத்ததுக்கு டாக்டர் மகாலிங்கம், பெரிய தொழிலதிபர் தான், ஏபிடி மகாலிங்கம். அந்த தொழிலதிபர் தான் இந்த புத்தகம் சரின்னு சொல்லி தன்னுடைய சொந்த அச்சகத்துல அசல் விலைக்கு அச்சு அடிச்சு கொடுத்தாரு. அதுக்கப்புறம் தான் புத்தகம் பரவ ஆரம்பிச்சு. இப்போ நான் இந்த புத்தகத்தை எல்லாத்துக்கும் அனுப்பிச்சிட்டு இருக்கிறேன். கூகுளில் வந்துருச்சு, அமேசானில் வந்துருச்சு, எல்லாத்துலையும் வந்துருச்சு. சரியா? இப்போ நேற்று என்ன பண்ணோம், அந்த ரத்தத்தை நாம் என்ன பண்ணுறோம்னு கேட்டிங்கன்னா, ரத்தத்தை டென்சிட்டி குறையாம பார்த்துக்கணும்னா அதிகமாக தண்ணி குடிக்க கூடாது. ஸ்ரீதர் கேட்டதுக்கு இதை பதில். அதிகமாக தண்ணீர் கூட இவர் கேட்டார், கேசவன் கூட கேட்டார். அந்த அதிகமாக தண்ணீர் குடிச்சோம்னா என்ன கேட்டீங்கன்னா ரத்தம் நீர்த்து போயிடும். அது தற்காலிகமானதை ஒன்றும் பயப்படுத்தாது. ஆனால் யாரும் அங்கே சத்த கரகரன்னு வந்துகிட்டே இருக்கு. நிரந்தரமா தீரணும்னா இந்த நீரை மருந்தாக அருந்தி தண்ணீரும் தேவையற்ற நிலைக்கு காற்றிலே வாழ்றவர் உடம்பு பழகிக்கிறது. காற்றிலே வாழ்ற மாதிரி உடம்பு பழகி கொள்கிறது. அதான் முக்கியம். காற்றிலே வாழ்றது உடம்பு பழகிக்கிறதுங்கிறது தான் விஷயம். இதுல வாழ பழகி கொள்கிறது. அப்போ பேசுறது கேட்கலையா? தெரியுது யாருக்கும்? சரி, கேக்குதா நான் பேசுறது? சரி சரி. காற்றிலே வாழ பழகி கொள்கிறது எப்பொழுதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த உடம்பு நன்கு சுத்தமான பிறகு, தெய்வ உடலாக மாறிய பிறகு, பசித்தாகம் கட்டுப்படுத்தி. யாரு பசித்தாகத்தை கட்டுப்படுத்தி அவன் கடவுளுங்கிறான். பசித்தாகத்தை கட்டுப்படுத்தி விட்டால் அவன் கடவுள்னு ஒரு பேர் இருக்கு. பசித்தாகத்தை கட்டுப்படுத்தி விட்டால், பசித்தாகத்தை கட்டுப்படுத்துவதற்கு உதவி செய்தாலும் சரியே, பசித்தாகத்தை கட்டுப்படுத்துவதற்கு உதவி செய்தாலும் சரியே, பசித்தாகத்தை கட்டுப்படுத்தி கொண்டாலும் அவனுக்கு இறைவன் பேரு. என்னது அப்படின்னு இலக்கியத்துல சொல்லப்படுகிறது. அந்த உதவி செய்யறவனுக்கே இறைவனுங்கிறான். நீங்க இவன் தெரியாம கூட இட்லி கொடுப்பான், தோசை கொடுப்பான். இந்த தோசை இட்லி கொடுக்கறதே பெரிய தானம்னு சொல்லிட்டான். அப்படிலாம் தப்பா எழுதி வச்சிருக்கானுங்க. அது ஆரோக்கியத்துக்கு கேடா இருக்கும். அதைத்தான் இவன் கொடுத்துட்டு இருப்பான். அதுதான் அன்னதானம் தான் வந்துருச்சு. அன்னதானம், அந்த தானம், புரலங்க தானம் நாட்டுக்கெடு சுடுகாடாக்கிட்டு இருக்கு. ஆனால் உண்மையாலுமே பசியை அமைதிப்படுத்துறதுக்கு தண்ணீர் தான் கொடுத்திருக்க வேண்டும். தண்ணீர் வைத்துக் கொண்டுதான் பசி தாக்கத்தை கட்டுப்படுத்த முடியும். ஏன்னா தண்ணீர் தான், அது தூய்மையான தண்ணீரா இருக்கணும். குறிப்பாக தூய்மையான தண்ணீர் தான் ஆற்று நீரா இருக்கலாம் அல்லது அருவி நீரா இருக்கலாம். அதுதான் தூய்மையான தண்ணீர். அந்த ஆற்று நீரத்தை எல்லாரும் பயன்படுத்துறாங்க. ஆற்று தண்ணி தான் ஆரோக்கியத்தை தரும். ஆற்று நீர் தான் ஆரோக்கியத்தை தரும். ஆற்று நீர் தான் தாகத்தை தணிக்கும். மற்ற எந்த நீரும் தாகத்தை தணிக்காது, தூண்டி விட்டே இருக்கும். நீங்க தண்ணி குடிச்சு பாருங்க. வீட்டுக்கு வந்த உடனே ஃபர்ஸ்ட் தண்ணி குடுக்குறாங்க. அந்த காசை பாத்தீங்கன்னா அந்த பழைய எஸ்டேட் அப்படியே மறந்து போச்சு. வந்த உடனே தண்ணி கொடுத்துருவாங்க. தண்ணி கொடுத்தோன்னா அப்படியே எல்லாம் அடங்கிடும். சித்த நேரம் பேசிட்டு போயிடுவாங்க. எதுவுமே கேட்க மாட்டாங்க. தண்ணி குடிச்சிட்டாங்க, அதை கொடுப்பாங்க, அப்படியே சாப்பிட்டுருவாங்க. சாப்பிட்டு அப்படியே அமைதியா போடுவாங்க, பேசுவாங்க, உடனே போயிடுவாங்க. ஒண்ணு வேண்டாட்டு போயிடுவாங்க. பசி அப்பவே அடங்கிடும். கரெக்டான இது. இது எப்படி தமிழையும் கொண்டு போறான் பாருங்க. இதை எல்லாம் மறந்து தொலைச்சிட்டு காப்பி குடிக்கிறியா, டீயை குடிக்கிறியா, வந்த உடனே காப்பி போடு, டீயை போடு, மில்க போடு, மிச்சரை போடுன்னு போட்டு நாசம் பண்ணி சர்வதேச நாசம் பண்ணியாச்சு. வந்தோடனே டீ சாப்பிட்றேன். அந்த தண்ணி தாண்டா முதல்ல கொடுக்க. அந்த பழக்கமே அடி தமிழர்கள் கஷ்டப்பட்டு அந்த குணத்தை கொடுக்குறது. அந்த மெட்டல் பாத்திரம், செம்பு பாத்திரம் வச்சு பாத்திரமே கிடையாது. இப்ப இங்க எல்லாம் சில்வர் எதாவது மாறி போச்சு, எல்லாம் போயிடுச்சு. அந்த பழக்கமே இல்ல. தண்ணி கொடுக்குற பழக்கமே கிடையாது. வீட்டுக்குள்ள விடுறதே இல்லை. இப்போ அது வேற, வீட்டுக்குள்ள விடுறதே கிடையாது. அப்படியே வீட்டுக்குள்ளே விடுறது இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு திருடர்களா பெருகிட்டாங்க. கொள்ளையடிக்கு வந்துடுறாங்க. பிடிச்சி உள்ள போது கொள்ளையடிச்சுட்டு போயிடுறாங்க. அதெல்லாம் என்னன்னா அவ்வளவு பயங்கரமா மாறி போச்சு. நீ எல்லாம் அப்ப நம்ம தான் என்ன பண்ணணும், எளிமையா வாழ கத்துக்கணும். இப்ப நம்ம வீட்டுல திருடனா நம்ம வீட்டுல எதுவும் இருக்கக்கூடாது. அப்ப எளிமையா வாழ கத்துக்கணும். அதெல்லாம் குடிச்சுட்டான். இப்ப என் வீட்டு திருடன் ஒண்ணு இருக்குது, என் வீட்டுல புத்தகம் தான் இருக்கு. என் வீட்டு திருடன் தேர்ந்த உள்ள பூந்தானா புத்தகம் தான் இருக்கு, அவன் 100 ரூபா வச்சுட்டு போயிடுவான். என்னடா வெறும் புத்தகம் தான் இருக்கு, அவன் 100 ரூபா வச்சுட்டு போயிடுவான். ஏதோ பணம் இல்லையா தெரிஞ்சு நமக்கு அவன் திருடிட்டு ஒரு 100 ரூபா வச்சுட்டு போயிடுவான். என்கிட்ட ஒண்ணுமே வச்சுக்கிறது இல்லை. ஒரு 100, 200, 300 வச்சிருக்கு. அப்படியே இருந்தாலும் எங்க அரிசி முட்டையில கிடைக்கும். அது திருடவும் முடியாது. எங்கேயாவது இருந்தாலும் அது அரிசி முட்டையில கிடைக்கும். புத்தகத்தை சொல்லி வச்சிடுறான். அவன் தேடுறதுக்குள்ள பொங்கால் கண்டு போயிடும். ஆகையினால எதுக்கு சொல்றேன்னா, முடிஞ்ச அளவுக்கு எளிமையா இருந்துக்கணும். அப்படிதான் விஷயம். அப்ப இந்த கம்பேரிட்டிவ் ஸ்டடி பண்ணி கண்டுபிடிக்கும் பொழுதுதான் அந்த நீருக்கும் டாக்டர் அர்னால்டு சொல்லக்கூடியதுக்கும் ஒத்து போதுன்னு கண்டுபிடிக்கிறார். எப்படி சமஸ்கிருதம் இருக்கிறது இங்க தமிழ்நாட்டில் இருக்கிற தெற்கத்திய ராமாயணத்துல ஒத்து போதுங்கிற கண்டுபிடிச்சு பரிசு வாங்கின மாதிரி
இவர் என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா, அந்த ஜெர்மன் இருக்கிற அந்த அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, நன்கு சுத்தமானதுக்கு பிறகு, அதாவது அது கிளீனர்னு சொல்லுவார், பாடியை கிளீன் சொல்லுது, கிளீனர் மோஸ்ட் ஃப்ரீ ஃப்ரம் அப்செக்ஷன் ஃப்ரம் வேஸ்ட் பார், மோஸ்ட் ஃப்ரீ ஃப்ரம் அப்செக்ஷன் ஃப்ரம் வேஸ்ட்னு எழுதிட்டு இந்த பாடி ஈஸியர் அண்ட் இந்த பாடின்னு எழுதுவார், இந்த பாடி இஸ் ஈஸியர் அண்ட் லாங்கர் யூ கேன் ஃபாஸ்ட் வித் வாட்டர் அண்ட் ஏர் அலோன்னு ஒன்று எழுதியிருப்பார். அந்த வாக்கியம் வரும். நீங்கள் வந்து 71ஆம் பக்கம் எடுத்து படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த 71ஆம் பக்கத்தில் இன்னும் உணவில்லாமல் வாழும் முறையில் எழுதியிருப்பார். அதாவது நன்கு சுத்தமானதுக்கு பிறகுதான் நீங்கள் இந்த தெய்வ உடல் நன்கு சுத்தமானதுக்கு பிறகுதான் நீங்கள் நீரை சாப்பிட்டு உபவாசம் இருக்க வேண்டும் புரிஞ்சுக்கணும். இன்னைக்கே கிடையாது. அதனாலதான் நாங்க என்ன பண்றது கேட்டீங்கன்னா, பிரேக் பண்ணிடுறது. காலையில போட்டு நீரை போட்டு சாயங்காலம் சாப்பிட சொல்றது. இப்படி ஆனா சாப்பிட சொல்றது, காலையில நீங்க தண்ணியில குடிச்சிட்டு சாயங்காலம் கட்டாயம் வேக வைத்த காய்கறி சாப்பிட்டு உடச்சிருங்க அப்படிங்கிற. அப்ப 12 மணி நேரத்தை நம்ம பிரேக் பண்றோம். நம்ம ஃபாஸ்டிங் பண்றது கிடையாது. நாம என்ன பண்றோம், சுத்தப்படுத்துறதுக்கு போயிடுறோம். சுத்தப்படுத்த அது என்னவா மாறிடும் தெரியுமா? பின்னாட என்னவா மாறிடும்? சுத்த தேகம். சுத்த தேகமா சுத்த தேகம் பெற்று விட்டால் அதுதான் பசி தேகம் அடங்கிய தேகமா மாறி. அப்ப உண்ணா நோன்பு தானாவே உள்ள வந்துடும். உண்ணா நோன்பு இதுக்காக தேடி போக தேவையில்லை, தனியா விரதம் இருக்க தேவையில்லை. நீ சுத்தப்படுத்திட்டே வந்தீங்கன்னா அதுவே உணவில்லாத நிலைக்கு அது போயிடும். நீங்க உணவை பழக்கம் மறந்து போய், எனக்கு உணவு பழக்கமே கிடையாது, எனக்கு மறந்து போகும், என்ன சாப்பிட எனக்கு தெரியாது. போட்டீங்களா? ஆமா, அது சூப்பரான படிச்சேன். இப்ப அது தீவிர ஆராய்ச்சி, பயோபோட்டான் தீவிர ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மனமும் செயலும் ஒத்து போறது ஒருமை. கரெக்டான பாயிண்ட். அது வந்து தூய்மை பண்ண போயிடும். கரெக்டா போகுது. கரெக்ட். இப்ப அந்த போட்டான் எங்க இருந்து வருதுன்னு கேட்டா கேலக்சில இருந்து வருதுங்கிறான். போட்டான் எங்க இருந்து வருதுன்னா கேலக்சில இருந்து வருதான். நாம எங்கிறது வந்து கேலக்சில இருந்து நாம வந்தோம். பல கோடி ஆண்டுக்கு முன்பாக அந்த ஒளித்துகள் தான் பூமியில பட்டு, பூமி தான் அந்த பூமியில பட்டு பல கோடி ஆண்டு ஆகி மனுஷனா மாறிட்டோம். அப்ப இதுதான் அண்டத்துல இருக்குது பிண்டம் சொல்லிட்டு. அப்ப நாம யாருன்னு கேட்டீங்கன்னா, கேலக்சினுடைய ஒரு சின்ன வடிவம் தான் மனிதன். கேலக்சினுடைய சின்ன வடிவம். அப்ப கேலக்சிக்கு என்ன தன்மை இருக்குதோ அதே தான் நமக்கு. அப்ப கேலக்சி என்பது தனக்குத்தானே சக்தி உருவாச்சு. ஒரு கேலக்சி தனக்குத்தானே சக்தி உருவாக்கி. அங்க நியூட்டன் கொள்கை வேலை செய்யாது, இந்த ஐன்ஸ்டீனுக்கு எந்த விஞ்ஞானி கொள்கை என் கேலக்சி எடுபடாது. என்னது உனக்கு கேட்ட கேலக்சி வந்துச்சு, இந்த லூஸ் மாதிரி பேசிட்டு இருப்பானுங்கல்ல இந்த அமெரிக்காரனுங்க இங்கிலாந்துக்காரனுங்க, எது பெரிய அறிவாளி மாதிரி நோபல் பரிசு மட்டும் வாங்கிக்கிறது. நோபல் பரிசு வாங்கி எந்த பிரச்சனைக்கு தீர்வு கண்டுபிடித்தாய்? அதான் கேள்வி. பசி தாகத்தை கட்டுப்படுத்திட்டியா நீ? முதல்ல பசி தாகத்தை எவனும் கண்டுபிடிக்க முடியல. இப்ப தமிழ்ல தான் கண்டுபிடிக்க. பசி தாகத்தை எப்படி கட்டுப்படுத்துறதுங்கிறதா தமிழ்ல கண்டுபிடிப்பு. உலகத்துக்கே தீர்வு தமிழ் தாங்க. எவனும் கண்டுபிடிக்க முடியும், எவனும் வரவும் முடியாது. எவல்யூஷனே தெரியாது எவனுக்குமே. எவல்யூஷனே வெள்ளக்காரனுக்கு தெரியாது, எவல்யூஷனே தெரியாது. ஆனால் தெரியாமையே சொல்லியிருக்காங்க, இறப்பை தேவையில்லை, கணையின் தேவையில்லை, கல்லீரல் வெட்டி எடுத்துடலாம், கணையத்தை வெட்டி எடுத்துடலாம், கால் வெட்டி எடுத்தாலும் எல்லாத்தையும் வெட்டி எடுத்துட்டே இருக்கிறான். சாக்கிறதும் கிடையாது. அப்போ அவனுக்கே தெரியுது உள்ள உறுப்பு எதை வெட்டி எடுத்தாலும் மனுஷன் சாகிறது இல்லைன்னு. அப்படி தெரியும் பொழுது உணவே தேவையில்லைங்கிற விஷயத்துக்கு வந்துடுறானுங்க. அவனுக்கு உணவுக்கு என்ன செரிமான மண்டலம் தானே, அது பழசு, அது பல கோடியான சும்மா இருக்குது செரிமான மண்டலம். அது குழந்தைகளுக்கு தான் வேலை செய்யணும், பெரிய வேலை செய்ய. அதனால என்ன சொல்றானுங்க, கேஸ்ட்ரிக் பைபாஸ் சர்ஜரிங்கிற. கேஸ்ட்ரிக் இப்ப என்ன சொல்றாங்கன்னா, இறப்பைங்கிறது ஒரு முக்கியமான பண்டமேலுன்னு அனாட்டமியில் எழுதிட்டாங்க. நீங்க அலோபதி அனாட்டமி எடுத்து படிச்சு பாருங்க. அலோபதி அனாட்டமி எடுத்து படிச்சு பார்த்தீங்கன்னா, உணவு பாதையை படிச்சுட்டு தான் அடுத்த ஸ்டெப். நீங்க முதல் எடுத்து அனாட்டமியில முதல்ல படிக்க வேண்டியது அனாட்டமியில உணவு பாதையை தான் படிப்பானுங்க. முதல் டாக்டர் எதை படிப்பாங்க? அதுக்கு பேரு அலிமெண்ட்ரி கனால். அலிமெண்ட்ரி கனால் முதல் உணவு பாதை. ஃபுட் பாசேஜ் வேறு. ஃபுட் பாசேஜ்னா உணவு கடந்து ஃபுட் பேசேஜ்னு சொல்லுவாங்க. அந்த ஃபுட் பேசேஜ் படிக்காம உலகத்தில் எந்த டாக்டருமே மேல வர முடியாது. அதுவே சொல்லிட்டான், stomach is not absolutely an essential organ அப்படின்ட்டான். stomach is not absolutely an essential organ. A person can live with part or all of it removed. ஒரு மனுஷன் இறப்பையை எட்டி எடுத்தாலோ சிறுபகுதியை எடுத்தாலோ முழுமையாக எடுத்தாலோ ஒரு மனிதன் முழு உயிரோடு வாழ முடியும் எழுதுறான். அப்ப என்ன அர்த்தம்?
எப்ப பித்தப்பை தேவையில்லை, கணைப்பை தேவையில்லை, கல்லீரல் பை தேவையில்லைங்கிற மாதிரி தான் இதெல்லாம் எக்ஸ்ட்ரா இருக்குது. இயற்கையில வந்து எக்ஸ்ட்ரா இருக்குது. நீங்க 7ஆம் படி போறப்போ 1ஆம் படி சும்மா தான் இருக்கும். 7ஆம் படி ஏறிட்டீங்க, 7ஆம் படி ஏறிட்டீங்க. முதல் படி, 2ஆம் படி, 3ஆம் படி, 4ஆம் படி, 7ஆம் படி போனவனுக்கு 1ஆம் படி தேவையில்லை. 7ஆம் படி ஏறினவனுக்கு 1ஆம் படி தேவையில்லை. அதுதான் அவன் சொல்றான். அப்ப நீங்க அப்ப நான் என்ன சொல்றேன்னா, நேரடியாக பசி தாகத்தை கட்டுப்படுத்திட்டீங்கன்னா இறப்பைங்கிறது தேவையற்ற பொருளாக மாறி வருது, அல்லது இறப்பை அமைதியாக மாறி விடுகிறது. இறப்பை அமைதியாகிவிடும். ஏன்னா இறப்பை குப்பைன்னு சொல்லிட்டான். எனக்கு அன்பு அது எசென்சியலா இருக்குன்னா இல்லைன்ட்டான். எசென்சியலா இருக்குன்னு இல்லை. எது? இறப்பை. இதை வெங்கடேசன் கண்டுபிடிக்கிறார். இது வெங்கடேசன் கண்டுபிடிச்சு என்ன சொல்றாருன்னா, பசி என்பது பரிணாமத்தின் எச்சம்னு சொல்றாரு. எப்படி ஒட்டுக்குடல் எப்படிங்கிறது நாம அறுவை சிகிச்சை பண்ண மாட்டோம். நமக்கு அறுவை சிகிச்சை பண்றது கிடையாது. நாம வந்து என்ன பண்றோம், மன வலிமையாலும் கூறிய அறிவாலும் நாம் சாப்பிட்டதில் வெளியே எடுத்து வயிற்றுக்கு ஓய்வு கொடுத்துட்றோம். வயிற்றுக்கு ஓய்வு கொடுக்கறத வள்ளலார் வந்து பசிய வயிற்றுக்கு ஓய்வு கொடு, வயிற்றுக்கு ஓய்வு கொடு, இறப்பையை காலி பண்ணு, இறப்பையை தூய்மையா வச்சுக்கோ, வயிற்றை தூய்மை செய்யணும் சொன்னதைத்தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டானுங்க. எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்க? தப்பா புரிஞ்சுக்கிட்டு இட்லி தோசையை போடு, பூரி போடு, பொங்கல் போடு. இப்ப அன்னதானங்கிற பேரு இட்லி தானே கொடுக்குறீங்க, இட்லியும் பூரியும் பொங்கல் தானே கொடுக்குறீங்க அன்னதானத்துல. அப்புறம் என்ன கொடுக்குறீங்க? அங்கே பூரா கனியா கொடுக்குறீங்க. அன்னதானத்துல காய்கனியா கொடுக்குறீங்க. கொடுக்கறது பூரா டிஃபனை தாங்க கொடுக்குறீங்க. டிஃபனும் வடை போண்டா பஜ்ஜி, இதானே வடை போண்டா பஜ்ஜி டிஃபனை தாங்க கொடுக்குறீங்க. அது என்ன அன்னதானமான்னு கேட்கறேன். அன்னதானம் கிடையாது அது. நீங்க என்ன பண்ற, நீங்க திங்கிற உணவு பழக்கத்தை அவனுக்கு கொடுத்து கெடுக்குறீங்கன்னு அர்த்தம். நீ எங்க டிஃபன் யாரு கண்டுபிடிச்சாங்க? அது அன்னதானமா? நீ கண்டுபிடிச்சது எப்படி அன்னதானம் ஆகும்? நீ கண்டுபிடிச்சு நிறைய பணம் இருக்கிற கொழுப்பு கண்டுபிடிச்ச வடை போண்டா சுட்டு வச்சுட்டு அன்னைக்கு ஒரு நாள் தீத்துறது. அன்னைக்கு ஒரு நாள் தான் கொடுக்கறது. என்னைக்கு? அன்னைக்கு ஒரு நாள் மட்டுமே கொடுத்து போட்டு நான் அன்னதான பேர் வந்துட்டு வந்து அது கிடையவே கிடையாது. ஆரோக்கிய தானம் தான் நீ கொடுக்கணும். என்ன தானம் கொடுக்கணும்? ஆரோக்கிய தானம். அதை கொடு. ஆரோக்கிய தானத்தை கொடுக்கறது விட்டு போட்டு நீ அன்னதானத்தை பத்தி பேசிட்டு, அன்னம் வந்து ஆரோக்கியத்தை தரும்னு எந்த புத்தகத்துல இருக்குது? அன்னம் வந்து கடைசியில் 2 நிமிஷம் தான் இருக்கு. அன்னம் சாப்பிட்டால் ஆரோக்கியம் வரும்னு எந்த புத்தகத்துல இருக்கு? யாராவது நிரூபிச்சிருக்காங்களா? நான் நிறைய போண்டா தின்னேன், ஆரோக்கியம் நிறைய போண்டாவும் பச்சி சட்னியோட சாப்பிட்டேன் அப்படின்னு யாராவது நிரூபிச்சிருக்காங்களா ஆரோக்கியம் வந்துருச்சுன்னு? கேஸ் பிடிச்சிக்குன்னு சொல்லுவாங்க. அதேதான். ஆக உணவை சாப்பிட்டால் ஆரோக்கியம் வரும் என்று எந்த விஞ்ஞானியாலும் சொல்ல முடியாது. உணவை சாப்பிட்டால் ஆரோக்கியம் வரும் என்று எந்த விஞ்ஞானியும் சொல்ல முடியாது. மீண்டும் நாளை பேசுவோம். சரிங்களா? நன்றி. வணக்கம். நன்றி. வணக்கம்.